இயேசுவுடைய அந்த வஸ்திரம் यीशु मसीह का जो சிலுவையில அந்த வஸ்திரத்தை வந்து கழட்டி போட்டு சீட்டு போட்டு எடுத்துக்கினாங்களாம். वो जो यीशु मसीह को क्रूस पे जब चढ़ाए गए उनके वस्त्र को उस वस्त्र पर जुआ डाला गया था. அது எரோமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அத वो यिर्मयाह भविष्यद्वक्ता पहले ही बोले थे. वो அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, वो वचन क्या बोलता है? எரோமியா சொல்லப்பட்டது போல जैसे यिर्मयाह भविष्यद्वक्ता बोला है, இயேசுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். यीशु मसीह के वस्त्र पर जुआ डाला गया था. அது நிறைவேறும்படி இது நடந்தது. वो पूरा होने जैसा वैसा हुआ करके लिखा है. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நம்ம வார தொடர் போதனை பார்க்குறோம். हम धारावाहिक प्रचार सुनते आ रहे हैं. ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் நம்ம சபையை குறித்து சொல்லப்பட்டது. यशाया किताब में 60वां अध्याय 1 से 7 तक हमारे इस साल का वाचा है. சபை வளர்ச்சி, कलीसिया की बढ़ोतरी, वृद्धि, தேவனுடைய ஆளுகை, परमेश्वर का अधिकार. இதை வச்சு தான் நம்ம பார்த்துன்னு வரோம். इसी को रख के हम इस विषय में देखते आ रहे हैं. அதில் போன வாரத்தில் கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறான்னு பார்த்தோம். पिछले सप्ताह हमने परमेश्वर हमारा चरवाहा है करके हमने देखा था. நானே நல்ல மெய்ப்பன், मैं ही अच्छा चरवाहा हूँ करके उन्होंने बोला है. நான் இன்னைக்கு காலையோட திரும்ப அந்த வசனத்தை கேட்டேன். போன வாரம் பேசுனேன். मैं आज सुबह फिर से पिछले सप्ताह का प्रचार सुना था. அது மட்டும் இல்லை, ஃபேமிலியை பற்றி பேசினார். அதில் परिवार के बारे में भी पिछले सप्ताह बोले. கடவுளுக்கும் மனுஷனுக்கு எப்படி உறவோ அதே போல கணவன் மனைவி உறவும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். परमेश्वर और भक्त के बीच में कैसा रिश्ता है वैसे ही पति पत्नी के बीच का रिश्ता बोले थे. அது மட்டும் கர்த்தரையே தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பார்த்தோம். जो परमेश्वर को ही, जो यहोवा को ही अपना परमेश्वर मानता है उसके बारे में हमने देखा था. ஏன்னா இந்த உலகம் மனுஷனை தான் நம்பி இருக்குது. लेकिन ये संसार तो मनुष्य के ऊपर ही निर्भर है. எல்லா மனித உறவும் அறுந்து போயிடும். सारे मनुष्य का रिश्ता तो एक न एक दिन छूट जाएगा. தேவனுடைய உறவு ஒண்டி தான் நம்ம வாழ்க்கையில இருந்து அறுந்து போவாது. लेकिन परमेश्वर का रिश्ता कभी नहीं छूटेगा. அதை தான் வந்து போன வாரம் பார்த்தோம் நம்ம. यही हमने पिछला सप्ताह देखा था. ஆமென், आमेन. அது மட்டும் அவர் நம்பும் பொழுது நம்ம நல்ல பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுப்பார். जब हम उन पर भरोसा करेंगे तो हम बहुतायत में जीवन बिताएंगे. ஜீவனை உண்டாக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொன்னாரு. वो हमें जीवन देंगे और वो जीवन बहुतायत से देंगे. அதான் எரேமியா 17:7ல பார்த்தோம். हमने यिर्मयाह 17:7 में देखा था. கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य है वो पुरुष जो यहोवा पर विश्वास करता है. அவன் மழை தாட்சியான நேரத்துல கூட பச்சைன்னு இருப்பான்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டது. वो कमी में भी हमेशा हरियाली में रहेगा. அது மட்டும் இல்ல, அவரு நம்மை குணமாக்குவார். 14ஆம் வசனத்துல பார்த்து நம்மளை குணமாக்குவார். वो हमें स्वस्थ करेंगे. அவருக்கே துதின்னு சொல்லிட்டு பார்த்தோம். उन्हीं को स्तुति करना है करके उस वचन में लिखा है. இதோட முடிச்சோம். हमने पिछले सप्ताह इसमें खत्म किया था. आज தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है करके देखने वाले பக்கத்துல பார்த்து தேவனால் எல்லாம் கூடும். आप आपस में बोलिए. வாயை திறந்து சொல்லுங்க. தேவனால் எனக்கு எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் எனக்கு கூடும். சொல்லுங்க हिंदीல. आप बोलिए, मुंह खोल के बोलिए, परमेश्वर से सब कुछ मेरे लिए संभव है. आमीन, आमीन, आमीन. சரி, யோவான் சுவிசேஷம் यूहन्ना का किताब निकालिए. 1ஆம் அதிகாரம், उसमें पहला अध्याय. தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है. யோவான் 1:9. 1 में 9वां वचन. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती है, जगत में आने वाली है. आमीन. பாருங்க, आप देखिए இந்த வசனம் சொல்லுது உலகத்திலே வந்து அப்படினா இயேசு வந்து, ये जगत में உலகத்திலே இயேசு வந்து, यीशु मसीह जगत में आके எந்த மனுஷனையும், सभी मनुष्य को, அப்படினா எவ்வளோ பெரிய ஒண்ணுமே எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அறிவும் இல்லை, எனக்கு எந்த புத்தியும் இல்லை, எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலையில இருந்தீங்கன்னா கூட, कोई भी मनुष्य अगर बोलता है कि मुझ में कोई क्षमता नहीं है, कोई हुनर नहीं है बोलने से भी, அவர் சொல்றாரு எந்த மனுஷனையும் हर एक मनुष्य को பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. हर एक मनुष्य को प्रकाशित करने का ज्योति है हमारे परमेश्वर. அப்படினா எந்த மூலையில இருந்தீங்களா நீங்க, चाहे आप
किसी भी कोने में रहने से भी அவர் இந்த சூரியன் எப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றுவார். जैसे ये सूरज सभी को दिखता है वैसे ही हमें भी सबके सामने प्रकाशित रखेंगे. என்னை மாற்றிருக்கிறார், இன்னும் மாற்றுவார். हमें अभी तक बदला है और भी बदलेंगे. இந்த ஊழியத்தை அப்படி மாற்றிருக்கிறார், இன்னும் மாற்றுவார். ये सेवकाई को भी ऐसा बदल के आ रहे हैं और भी இந்த बदलेंगे. சபையை மாற்றிருக்கிறார், இன்னும் சபையை அந்த மாதிரி மாற்றுவார். ये कलीसिया को अभी तक बदल के आए हैं और भी बदलेंगे. உங்க குடும்பத்தை எப்படி மாற்றிருக்கிறார், இன்னும் மாற்றுவார். நல்லா आपके परिवार को भी अभी बदले हैं और भी बदलेंगे. நீங்க மூலையில இருக்கலாம், आप अभी कोने पर रहे होंगे. என்னெல்லாம் மாற்ற முடியுமா, क्या मुझे वो बदल सकते हैं करके आप सोचते என் होंगे. வாழ்க்கைலாம் மாறுமா क्या मेरा जीवन बदलेगा. அப்படிதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. எந்த மனுஷனையும், हर एक मनुष्य को यहाँ पर बोलते हैं, எந்த மனுஷனையும் சொல்லுங்க, எந்த மनुஷனையும் हर एक मनुष्य को இந்த மனுஷனை மாற்ற முடியும், பிரிட்டோவை மாற்ற முடியும். तो भी मुझे भी बदल सकते हैं. அதை வாசிக்கும் பொழுது जब ये वचन पढ़ेंगे என்ன பார்க்கறாங்க, நான் अपने आप को देखना है इस वचन में. ஆமா, இங்க வந்து இப்போ வசனத்தை கேட்க வந்துக்கிறீங்க. यहाँ पर आप वचन सुनने के लिए आए हैं. இது கேட்டு போற கூட்டம் கிடையாது. ये सिर्फ सुन के जाने का के लिए नहीं आए என்ன हैं. கூட்டம் இல்ல, கேட்டு போற கூட்டம் सिर्फ கிடையாது. सुन के जाने के लिए नहीं, பெற்றுக்கொள்கிற கூட்டம். हम प्राप्त करना है. பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, सिर्फ प्राप्ति नहीं करना இது है, அப்படியே அனுபவிக்கிற கூட்டம். इसका अनुभव भी करना है. சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிற கூட்டம் மட்டும் இல்ல, கேட்கிற கூட்டம் மட்டும் இல்ல, வெறும் பெற்றுக்கொள்கிற கூட்டம் மட்டும் இல்ல, நான் அனுபவிக்கிற கூட்டம். आप बोलिए, हम सिर्फ सुनने का झुंड नहीं है, சொல்லுங்க வாய் திறந்து. हम सिर्फ प्राप्त करने का झुंड नहीं है, हम इसका अनुभव भी करेंगे. आमीन. பாருங்க, இயேசுடைய यीशु मसीह, அந்த வஸ்திரம், यीशु मसीह का जो சிலுவையில அந்த சிலுவையில அந்த வஸ்திரத்தை வந்து கழட்டி போட்டு சீட்டு போட்டு எடுத்துக்கினாங்களாம். वो जो यीशु मसीह को क्रूस में जब चढ़ाए गए, उनके वस्त्र को उस वस्त्र पर जुआ डाला गया था. அது எரோமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காத. वो यिर्मयाह भविष्यद्वक्ता पहले ही बोले थे. वो அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, वो वचन क्या बोलता है, எரோமியா சொல்லப்பட்டது போல जैसे यिर्मयाह भविष्यद्वक्ता बोला है, இயேசுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். यीशु मसीह के वस्त्र पर जुआ डाला गया था. அது நிறைவேறும்படி இது நடந்தது. वो पूरा होने जैसा वैसा हुआ करके लिखा है. அப்படின்னா என்ன அர்த்தம், इसका मतलब क्या है, வேதத்துல எழுதப்படுகிற ஒரு வார்த்தையும் கூட நிறைவேறாத போவாது. पवित्र शास्त्र में एक एक वचन भी आपके लिए पूरा होगा. அப்படிதான் இந்த வார்த்தை இப்ப நீங்க கேட்கணும். ऐसे ही इस वचन को आप लेना है. என் மேல பேசப்படுகிற அத்தனை வார்த்தை நிறைவேறாமல் போவாது. मेरे ऊपर जो भी वचन बोला गया है वो हम कैसे भी पूरा होगा. அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. ऐसे ही बोला गया है. यीशु मसीह சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது जब वो छोटे थे, எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டார் என்று எரோமியா சொல்லப்பட்டதுபடி இது நடந்தது. मिस्र देश से उनको लाया गया करके यिर्मयाह भविष्यद्वक्ता पहले ही बोले थे. அப்படின்னா என்ன அர்த்தம், इसका मतलब क्या है, எந்த வார்த்தையும் कोई भी वाक्य, எழுதப்பட்ட வார்த்தை जो भी शब्द यहाँ पर लिखा गया है, நிறைவேறாத போவாது. वो कभी भी पूरा होगा. அப்படின்னா இந்த எழுதப்பட்ட வார்த்தையை நீங்க கேக்குறீங்க, ये जो वचन को जब आप सुनते हैं, அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவேறும். वो आपके जीवन में कैसे भी पूरा होगा. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, कितने इसमें भरोसा कर रहे हैं. முதலாவது விசுவாசம். சொல்லுங்க விசுவாசம். पहले विश्वास. நான் விசுவாசி, मैं विश्वासी நான் இதை हूँ, விசுவாசிக்கிறேன். मैं इस पर विश्वास करता हूँ. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிக்கணும், ये जो वचन मेरे अंदर அதான் पूरा விசுவாசிக்கிறேன். होगा, यही विश्वास है. ஆமா, விசுவாசத்தோட வாங்க, விசுவாசத்தோட கேளுங்க, விசுவாசத்தோட இருங்க, வாழ்க்கை மாறிடும். आप विश्वास के साथ आइए, विश्वास के साथ सुनिए, विश्वास के साथ आपका जीवन बदलेगा. அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பாரா, हर एक मनुष्य को क्या वो प्रकाशित करेंगे, எந்த மனுஷனையும், क्या हर एक मनुष्य को, என்னங்க இதெல்லாம் மாத்த முடியாது, எந்த மனுஷனும் பிரகாசம் பண்ணுவார். नहीं इसको नहीं बदल सकते बोलने से भी वो हर एक मनुष्य को எந்த बदलेंगे. மனுஷனும் மேல தூக்குவார். हर एक मनुष्य को ऊपर लेके आएंगे. நீங்க யாரா இருந்தாலும் சரி, चाहे आप कैसे भी அவர் हो, உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேலாக்குவார், உங்களை தலையாக்குவார், உங்களை பெரிய லெவல்ல கொண்டு வருவார். वो आपको ऊंचे स्थान पर लेके आएंगे, आपको सिर बनाएंगे, आपको प्रकाशित करेंगे, आपको अच्छा रखेंगे. ஏன்னா எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். क्योंकि सच्ची ज्योति जो हर एक मनुष्य को प्रकाशित करती பாருங்க, है. 10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை. 10वें वचन देखेंगे, वह जगत में था और जगत उसके द्वारा उत्पन्न हुआ और जगत ने उसे नहीं पहचाना. நாம் அப்படிதான் இருந்தோம், हम भी ऐसे ही थे, நம்ம அறியாத இருந்தோம். हम उन्हें नहीं पहचाने, ஆனா இன்னைக்கு கடவுளால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம். लेकिन आज हम परमेश्वर के द्वारा हम उन्हें पहचाने. பிறகு அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை.
11वां वचन, वह अपने घर में आया और उसके अपनों ने उसे ग्रहण नहीं किया। யூத குலத்துல வந்தாரு, वो यहूदियों के कुल में आए, யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள. यहूदियां उन्हें नहीं अपनाया। அது உங்க வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். ऐसे आपके जीवन में भी होता होगा। ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், आपने उद्धार पाया ஞானஸ்நானம் होगा, எடுத்திருக்கலாம், बपतिस्मा लिया சபைக்கு होगा, வந்திருக்கலாம், आप कलीसिया में आते நீங்க होंगे, நம்பாத கூட போலாம். आप भरोसा भी नहीं कर सकते। ஹலோ, அவன் சொல்லிட்டு நான் என்ன, அவ்வளவுதான். उनको நீங்க அப்படியே கூட இருக்கலாம். उनको ऐसे बोलने दो करके आप चुप बैठे होंगे। ஆகவே தான் इसलिए சொல்ற அத்தனை காரியத்தை நீங்க இங்க சொல்ற காரியத்தை ஆமென் ஆமென் எஸ் எஸ்ன்னு சொல்ற ஒரு மனுஷனா நீங்க மாறணும். इसलिए यहाँ पर जो भी वचन मैं बोलता हूँ उसके लिए आप हाँ और आमेन बोलना है। பாருங்க 11, அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. वह अपने घर में आया और उसके अपनों ने उसे ग्रहण नहीं किया। ஆனா இங்க 12 சொல்லுது, लेकिन 12वां वचन में बोल रहे हैं, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर के संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। आमीन। ஏற்றுக்கொண்டீங்களா ஒரு நாள் அவரை? क्या आपने उनको स्वीकार किया? அப்போ கர்த்தர் உங்களை பிள்ளையா இருக்கும்படி அதிகாரம் கொடுத்துக்கிறார். परमेश्वर ने आपको अपना संतान होने का अधिकार दिया है। எப்படி பிள்ளையா நீங்க? कैसे आप संतान बने? விசுவாசம் உள்ளவர்களாய். आप विश्वास के साथ उनके संतान எப்படி बने। பிள்ளைகளா நீங்க? कैसे संतान बने? விசுவாசம் உள்ள ஜோசப் விசுவாசம் உள்ளவராய் சொல்லு, விசுவாசம் உள்ளவராய். வாயை தரங்க. आप मुंह खोल के பேய் बोलिए। வாயில இருக்கிற பேய் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. मुंह पे जो भी शैतान बैठा है वो यीशु के नाम से भाग जाए। வாயத்தான் பிசாசு பிடிக்கலாம் பாருங்க. मुंह को ही शैतान आके पकड़ता है। மனது வாயெல்லாம் அவனுக்கு அவன் பிடிச்சி வச்சிருக்கான். दिमाग और मुंह को वो पकड़ लेता है। எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? कैसे हम उद्धार पाए? ஞானஸ்நானம் கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? बपतिस्मा लेने के टाइम क्या बोल रहे हैं? தண்ணீர் நிக்க வச்சு என்ன கேக்குறோம்? पानी में आप खड़े होके क्या बोल रहे हैं? இயேசு விசுவாசிக்கிறியா? यीशु मसीह पर विश्वास कर रहे हो क्या? ஆமா पूछने से, விசுவாசிக்கிறேன். हाँ मैं विश्वास करता हूँ करके बोलते அப்படி हैं। சொன்ன பிறகு தான் உள்ள இயேசு வராரு. वो बोलने के बाद ही आप उनके अंदर आ रहे हो। அப்ப பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். इसलिए बात करना बहुत जरूरी है। ஆகவே தான் விசுவாசம் பேசும். इसलिए विश्वास जो है वो बोलता है। விசுவாசம் இல்லனா பேசாது. विश्वास अगर नहीं है तो आप बात नहीं करेंगे। ஆமா விசுவாசம் வாயை தந்து சொல்லும். जब विश्वास रहेगा तभी आप मुंह खोल के வாயில बोलेंगे। நீங்க சொல்லனா விசுவாசம் உள்ள இல்லன்னு அர்த்தம். जब आप मुंह खोल के नहीं बोलेंगे तो विश्वास आपके अंदर नहीं है அப்ப करके விசுவாசத்தை मतलब है। சம்பாதிக்கணும். आप विश्वास को कमाना है। விசுவாசத்தை எப்படி சம்பாதிக்கிறது? विश्वास को कैसे தேவனுடைய வார்த்தையை कमाएंगे? தொடர்ந்து கேட்கணும். आप आके उनके वचन को सुनना है। கேட்டதே பேசினே இருக்கணும். जो सुनते हैं उसको फिर से बोलते रहना है। விசுவாசம் உள்ள சேரும். तब विश्वास अंदर बढ़ेगा। விசுவாசம் உள்ள சேர்ந்தா வாயில பேச்சு வரும். जब अंदर विश्वास बढ़ेगा तो अपने आप मुंह से आएगा। சொன்ன உடனே ரெடின்னு சொல்லணும். आप ஆமென். बोलेंगे तब बोलते ही आमेन भी बोलना ஏன்னா है। படிக்கிற புள்ள தான் क्योंकि जो पढ़ता है கேட்ட உடனே நான் சொல்றேன். जब हम पूछेंगे तो बोलेगा हाथ उठाकर मैं बोलूंगा। படிக்காத புள்ள என்ன பண்ணும்? जो अनपढ़ बेटा है அப்படி மறைஞ்சிடும். वो छुप जाता है नीचे। டீச்சர் பாக்குறாங்களா? वो अध्यापक देखेगा करके वो छुप जाता है। बच्चे ऐसे करते हैं। நீ யாருங்க? लेकिन आप लोग कौन हैं? விசுவாசம் இல்லாத மறைஞ்சிக்கிறீங்களா? क्या आप छिपने वाले हैं? நீங்க வாயை திறந்து சொல்லணும்னா மறைஞ்சிக்கிற பிள்ளைங்க. आप अगर मुंह खोल के नहीं बोलने से तो आप छिपने वाले विद्यार्थी बनेंगे। படிச்ச புள்ள சொல்லும் நான் சொல்றேன். जो पढ़ के आता है वो हाथ उठाकर मैं बोलूंगा करके बोलता அப்படி இருங்க. है। आप ऐसा रहना है। ஏஎஃப்டி சபை அப்படிதான் இருக்கணும். एएफटी कलीसिया ऐसे रहना है। ஆமா வாயை திறந்து எதை சொன்னாலும் ஆமென் அப்படின்னும். जो कुछ भी वचन मैं यहाँ से बोलता हूँ आप आमेन बोलना है। அதுக்கு தான் சொல்லுது பாரு 13ஆம் வசனம். यहाँ 13वां वचन में बोला है, அவர் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். वे ना तो लहू से ना शरीर की इच्छा से ना मनुष्य की इच्छा से परंतु परमेश्वर से उत्पन्न हुए हैं। आमेन। ஏதோ ரத்தத்துல பிறக்கல, நம்ம எந்த ரத்தத்துல? மனுஷ ரத்தத்துல பிறக்கல. हम लहू से पैदा नहीं हुए, மனுஷ மாம்சத்துல பிறக்கல. हम शरीर से पैदा नहीं हुए, புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கல. मनुष्य की इच्छा से नहीं पैदा हुए, ரட்சிக்கப்பட்டவங்க தேவனால பிறந்திருக்கிறோம். हम परमेश्वर से उत्पन्न हुए हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு வாய்தா ஹalleluya. हालेलुया। நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். हम परमेश्वर से उत्पन्न எனக்கு हुए हैं। எல்லாம் கூடும். मेरे लिए सब कुछ संभव இயேசு है। எனக்கு எல்லாத்தையும் கூட பண்ணுவார். परमेश्वर मुझे सब कुछ करेंगे। ஆமென். आमेन। அப்ப பாருங்க எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுவாரா? हर एक मनुष्य को वो प्रकाशित करेंगे। எஸ். हाँ वो करेंगे। லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 19 சம்பவம் இருக்குது. लूका புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. लूका का 5वां
ஒன்னாம் வசனத்துல 19 வரைக்கும் 1 से 19 तक पढ़ेंगे। பின்பு அவர் இல்ல வேண்டாம், அது என்ன சம்பவம்? उसमें क्या लिखा है? இயேசு ஒரு ஊருக்கு போறாரு, यीशु मसीह एक गांव में जा அந்த रहे हैं। ஊர்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. वहां पर उस गांव में बहुत बड़ी என்ன परेशानी। பிரச்சனைனா, क्या समस्या? ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சி एक आदमी पर तो शैतान அவன் ஊருக்குள்ளே தாங்க மாட்டான், वो दुष्टात्मा पकड़ा हुआ था, वो गांव में नहीं ஊருக்கு ठहर வெளியே रहा था। டெய்லி போய் கத்துறான் ரோட்ல, हमेशा बाहर जाके चिल्लाते रहता था। போய் கல்லறையில போய் கத்தினி கிடக்குறான், वो कब्रिस्तान में जाकर भी चिल्लाते रहता था। அவன் தண்ணியை கிழிச்சுக்கிறான் वो எடுத்து, अपने आप को ही मारता था, அப்படியே கிழிச்சுக்கிறான், அப்படியே வெட்டிக்கிறான், अपने आप पर ही खुरेदता था, கல்லுகளால தன்னை கிழிச்சுக்கிறான், पत्थरों को उठाकर अपने आप पर ही चोट लगाता था। கட்டி போட்டா கூட சங்கிலிலாம் உடைச்சிடறான். वो बांध के रखने से भी वो जंजीरों को तोड़ அந்த देता சம்பவம் நீங்க था। வாசி பாருங்க, அது அப்படிதான் இருக்குது. ये सब आप पढ़ के देखने से ऐसे ही लिखा है। ஊரே அவனை பார்த்து பயப்படுது. सारा गांव उसको देख के डरता நான் था। கூட சின்ன வயசுல நிறைய பேர் பாத்துக்கிறேன் பாருங்க. मैं भी बचपन में ऐसे நான் बहुत சின்ன लोगों को வயசுல देखा எனக்கு ஒரு है। 10-12 வயசு இருக்கும்போது நினைக்கிறேன், 10-11 வயசு 10-12 साल में ऐसे बहुत लोगों को मैंने देखा है। நுகம் பக்கத்துல இருந்தோம். हम जब नुंगम्बाका में थे, அந்த செருப்பு தைச்சின்னு இருப்பான் ஒரு ஆளு, एक वो मोची था, பிளாட்ஃபார்ம்ல இருந்துக்கிட்டு प्लेटफॉर्म में एक मोची बैठता था। பஸ் அப்படி போச்சுன்னு வச்சுக்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் அப்படி போச்சுன்னு बस स्टैंड வச்சுக்க, से बस जाने से ही செருப்பு தூக்கின்னு அந்த பஸ் அடிக்கிறது ஓடுவான், वो चप्पल उठाकर बस के ऊपर पीछे भागता था। தூக்கி अடிப்பான், वो बस के ऊपर लगा ऐसे ऊपर फेंकता था। திருப்பி வந்து செருப்பை வந்து வச்சுக்கின்னு फिर से वो चप्पल को उठा के आके फिर अपने पास रखता था। திருப்பி ஒரு பஸ் போச்சுன்னு வச்சுங்களேன், फिर से एक बस जाने से திருப்பி செருப்பை தூக்கின்னு ஓடி फिर ஓடி से उसके पीछे அப்படியே भागता அடிப்பான். था। वो என்னன்னா, क्यों ऐसा करता है? वो அது ஒரு பஸ்ஸில் அவங்க ஒய்ஃப் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்களாம். एक उसकी पत्नी एक बस में एक्सीडेंट होके वो मर गई थी, அவனுக்கு அப்படியே பித்து பிடிச்சிடுச்சு. इसलिए वो पागल हो गया था। அதனால அவர் பணியை கிடப்பான், காலையில இருந்து इसलिए वो சாயந்தரம் வரைக்கும் பணியை கிடப்பான். बस को देखते ही वो ऐसा करता था। எவ்வளவு கொடூரம் பார்த்தீங்களா? कितना वो कष्ट था उसके लिए। இந்த மாதிரி தான் ऐसे ही அந்த ஊர்ல वो यीशु मसीह वो जहाँ पर गए थे அவன் वहाँ தண்ணியே கிழிச்சுப்பான், वो एक आदमी था, वो अपने आप को ही मारता था। கட்டி போட்டா கூட சங்கிலியை ஒடிச்சிருவான், उसको बांध के रखने से भी वो जंजीरों से वो तोड़ देता था। யாரும் கிட்ட போக முடியாது, कोई भी उसके पास नहीं जा सकते। யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் வந்து. उसका जीवन ऐसे हो गया। ஆனா இயேசு அந்த ஊர்ல வந்து இறங்குறாரு, लेकिन यीशु मसीह उस गांव में आके उतरे, இறங்கி அவனுக்கு நேரா போறாரு அவன் கிட்ட. उसके पास गए थे। எல்லாரும் சொல்றாங்க அவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்றாங்க, ஆனா அவர் காதுல கேட்கல. सब लोग बोले वो तो बहुत ही भयानक है, उसके ஏன்னா पास नहीं जाना எந்த है, மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். क्योंकि यीशु मसीह हर एक मनुष्य को प्रकाशित करने वाले हैं। போறாரு, वो उसके पास गए, போறப்போ சொல்லிட்டு போறாரு, எல்லா பிசாசும் அவன் கிட்ட இருந்து போகுது. सारे दुष्टात्मा उससे भाग गया। அவர் கிட்ட போய் உட்கார்ந்து அவர் கிட்ட போற எல்லாம் பயந்தாங்க, அவர் அடிச்சிருவான் கிழிச்சிருவான்னு சொல்லிட்டு பயந்தாங்க எல்லாரும். वो उसके पास निकट गए थे, लेकिन सब लोग डर रहे थे कि वो यीशु मसीह को मारेगा ஆனா करके। அவனுக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசும் பன்னிக்குள்ள போச்சு. लेकिन उस आदमी के पास जो भी दुष्टात्मा था वो सब भाग के सुअरों के झुंड में जाके गिरा। அவனுக்குள்ள அந்த பிசாசு 2000 பன்னிக்குள்ள போச்சு பாருங்க. उसके अंदर जितने दुष्टात्माएं थे वो 2000 सुअरों के ऊपर जाके गिरा। எவ்வளவு பெரிய மோசம் பாருங்க. कितना बड़ा ये था वो। அது அப்படியே போய் விழுந்து மாண்டு செத்து போச்சான் பன்னிகள், 2000 பன்னி. सुअर जाके तराई में गिर के मर गया। எதுக்கு அதை அப்படி ஆண்டவர் செஞ்சாரு? क्यों ऐसा किए यीशु मसीह? அதுங்க சொல்லிச்சு எங்க வெளியே போறதுக்கு முடியல, பன்னிக்குள்ள அனுப்புங்கன்னு. क्योंकि वो दुष्टात्मा उनसे पूछे कि मैं बाहर नहीं जा सकता, मुझे सुअरों के अंदर भेजो करके। ஆண்டவர் அப்படியே அதை நம்மளுக்கு காட்சியா காமிக்கிறாரு. वो परमेश्वर दिखाए ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி மனுஷன் நாசமாக்கிடுது. एक मनुष्य के अंदर जो दुष्टात्मा है वो मनुष्य का जीवन को नाश कर देता है, அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திடுது. उसका जीवन ही बदल देता है। அவனுடைய பாருங்க அந்த பன்னிக்கு நடந்தது மாதிரி தான் அவனுக்கு நடந்திருக்கும். वो सुअरों के लिए जैसा हुआ था वैसे उसको भी होना था। அவன் வாழ்க்கை லைஃபே போயிடுச்சு. उसका जीवन एकदम नाश होने का था। எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அங்க இயேசு வந்தார். लेकिन यीशु मसीह वहां पर आए जो हर एक मनुष्य को प्रकाशित करने के लिए आए। அது கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி இருந்தது. वो देखने में तो ऐसा था। எல்லாரும் அப்படிதான் நம்ம இருந்தோம் பாவத்துல. अभी भी हम भी ऐसे ही एक जगह पर पाप में थे। நம்முடைய வாழ்க்கையை அவன் உள்ளே இருந்து அழிச்சுன்னு காணணும்.
பிசாசு. हमारे जीवन को भी शैतान नाश कर रहा था. இயேசு வந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை यीशु मसीह हमारे जीवन में आके हमारे जीवन को ही बदल நம்ம दिए. கிழிச்சிக்கல. हमने अपने आप को नहीं मारा उसकी ஆனா वजह से, அப்படியே இருந்தோமா வாழ்க்கை அப்படிதான் இருந்திருக்கும். लेकिन हम ऐसे ही रहने से हमारा जीवन भी वैसे होना था. ஆனா உங்களை என்னை கர்த்தர் பிரகாசிக்க लेकिन பண்ணினார். आपको और हमें यीशु मसीह प्रकाशित बनाए. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். आप ताली बजाकर मसीह की महिमा कीजिए. இந்த மாதிரி தான் எல்லா உலகத்துல இருக்கிற மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ऐसे अभी भी संसार के लोग वैसे ही हैं, ஆனா அது அவங்களுக்கு தெரியல. लेकिन वो उसको पहचान नहीं पा நான் रहे சொல்ல हैं. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். आपके जीवन में और मेरे जीवन में परमेश्वर ने हमें प्रकाशित बनाया है. எல்லா மனுஷனே பிரகாசிக்கிறது மாதிரி நம்மளே பிரகாசிக்க हर பண்ணியிருக்கிறார். एक मनुष्य के जैसे प्रकाशित बनाएंगे वैसे हमें भी प्रकाशित அந்த बनाएंगे. வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஒரு 5ஆம் அதிகாரம் हम மார்க் 5 ஒரு 2-3 வசனம் மட்டும் வாசிப்போம். मरकुस 5वां अध्याय निकालेंगे. 19 வரைக்கும் இருக்குது பாருங்க. அது 4 முதல் வாசிங்க. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனால் கூடாதது. 5 में पहले 4 पढ़ेंगे. क्योंकि वह बार बार बेड़ियों और जंजीरों से बांधा गया था, पर उसने जंजीरों को तोड़ दिया और बेड़ियों को टुकड़े टुकड़े कर दिए और कोई उसे वश में नहीं कर सकता था. அவன் எப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலிருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். वह लगातार रात दिन कब्रों में और पहाड़ों में चिल्लाता और अपने को पत्थरों से घायल करता था. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு वह यीशु को दूर से ही देखकर दौड़ा और उसे प्रणाम किया. அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் சுகமாக்கிறாரு. उसके बाद यीशु मसीह ने उसे चंगा कर दिया. அது அவன் பாருங்க எப்படி உட்கார்ந்தான். புத்தி தெளிந்தவனா உட்கார்ந்தானா. उसके बाद वो ठीक हो गया. அங்கே இருக்குது பாருங்க 15. இயேசுவிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். 15 वचन पढ़ेंगे. यीशु के पास आकर वे उसको जिसमें दुष्टात्माएं समाई थी कपड़े पहने और सचेत बैठ देखकर डर गए. ஜனங்களுக்கு எதுக்கெல்லாம் பயப்படணும்னு தெரியல பாருங்க. ये लोगों को किसको देख के डरना है वो ही नहीं मालूम है. ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை கேட்டா தான் பயம் வருது. वो अच्छे कार्यों को देखने से ही वो डरने लग जाते தப்பான காரியத்தை கேட்டா பயம் இருக்காது, ஈஸியா செய்வாங்க. हैं. बुरा काम देखने से तो वो आसानी से कर देंगे. அவர் அழகா விலக்கி விட்டாரு. अभी तो वो ये जो आदमी है वो ठीक हो गया. அவரை வணங்கணுமா பயப்படணுமா? अभी यीशु को देखिए वो प्रणाम करना है या डरना है. இப்ப கூட இயேசு கிட்ட கோயிலுக்கு வாங்கன்னா அப்படியா अभी भी हम बुलाने से यीशु के पास मंदिर आ जाओ बोलने से वो डरते हैं. சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆண்டவரை அப்படியா வரணுமா நாங்க कलीसिया में आने के लिए बुलाने से भी वो सोचते रहते हैं. வாழ்க்கை நாசமான போவோம். जीवन तो एकदम नष्ट हो रहा है. ஆனா சர்ச்சுக்கு வந்து கர்த்தரை விசுவாசினா வரணுமா நாங்க लेकिन அப்படின்னு. कलीसिया में आके परमेश्वर पर विश्वास करो बोलने से आना है क्या करके पूछते हैं. ஏன்னா இந்த அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லிருப்பீங்க, என்ன இப்படி பண்றாங்க அந்த ஜனங்கன்னு. आप बोलेंगे कि उस जमाने में भी ऐसे कर रहे हैं लोग. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க மக்கள். आज भी लोग ऐसे ही हैं. ஆமா, இன்னைக்கும் வாழ்க்கை போனாலும் போது. जीवन नष्ट होने से भी, ஆனா என் வாழ்க்கை நல்லா ஆகணும்ன்ற ஒரு இடத்துக்கு வரணும்னா அவங்களுக்கு பயம் இருக்குது. लेकिन जीवन अच्छा होने के लिए एक जगह पर हम बुलाने से वो सोचते बैठे रहते हैं. ஏன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம், क्योंकि मनुष्य के अंदर जो पाप है, அவன் நல்ல காரியங்களுக்கு பார்த்தாலே அவனுக்கு கொஞ்சம் பயம் வருது. अच्छे काम को वो देखने से ही वो डरने लगता है. கெட்ட காரியங்களுக்கு பயம் இல்லாத செய்வான் பாருங்க. जो बुरा काम आता है वो तो बहुत ही आसानी से करता है. ஆனா நல்ல சத்தியத்துக்கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு பயம் வருது. वो अच्छे सत्य के पास हम जब बुलाते हैं तो वो डरने लगता அதை है. பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ये सब देखने से मुझे भी आश्चर्य हो रहा இன்னைக்கு है. அப்படிதான் இருக்குது. आज भी जमाना ऐसे ही है. ஆமா, நல்ல காரியங்களை வந்து இயேசு வந்து விசுவாசி வாழ்க்கை மாற்றம்னு சொல்லிட்டு கேட்டா கூட மக்களுக்கு பிடிக்கல பாருங்க. आप आके यीशु मसीह के पास आओ करके हम बुलाने से आज भी लोग ऐसे ही हैं. நீங்களா வந்துடுறீங்க. आप तो आ जाते हैं. நம்மளும் அப்படியே தயங்கி தான் வந்தோம். हम भी ऐसे सोच सोच के बाद में आए. கூப்பிட்டு வந்துட்டீங்களா? क्या बुलाते ही आगे आप? சொல்லுங்க, आप கூப்பிட்டு बोलिए, வந்துட்டீங்களா? क्या बुलाते ही यीशु के पास आए? 1000 கேள்வி, 1000 கொஸ்டின், 1000 सवाल पूछेंगे. எவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்டு சத்தியத்தை கேட்டு வீட்டில் போய் நோண்டி பார்க்கறது, இது கரெக்டா கரெக்ட் இல்லையா, கரெக்டா सत्य को கரெக்ட் यहाँ இல்லையா, पर सुन के घर में जाके उसकी जांचते रहते हैं. அப்படிதானே வந்தீங்க? ऐसे ही कर रहे थे ना என்னப்பா पहले. சொல்லுப்பா, அப்படிதானே வந்தீங்க? ऐसे किए थे. வெக்கப்படாதீங்க. அதுதான் நம்ம அப்படி இருந்தோம். ஆனா हम கர்த்தர் पहले ऐसे எல்லாத்தையும் ही थे, மாத்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमें बदल இங்க दिया. எல்லாரையும் தான் சொல்றேன். यहाँ के सभी लोगों को मैं बोल रहा हूँ.
இன்னைக்கும் வந்து சில சத்தியங்களை சொன்னா நம்ம யோசிக்கிறோம். आज भी कोई सत्य वचन बोलने से हम दोबारा सोचते हैं, டக்குன்னு கீழ்ப்படிய முடியல, हम उसके लिए उसको मान नहीं सकते हैं, டக்குன்னு ஏத்துக்க முடியல, हम उसको स्वीकार नहीं कर पाते हैं, ஒரு மாதிரி யோசிக்கிறோம். हम सोचते रहते हैं. நீங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. परमेश्वर से कोई भी असंभव नहीं है. அங்க சொல்லப்பட்டது யாருமே ஒண்ணும் பண்ண முடியல, कोई भी कुछ नहीं कर पाया. அவனை பத்தி சொல்லிக்குது. यहाँ पर लिखा है அவனை அடக்க ஒரு நாள் கூடாத இருந்தது, उसको वश में ले करने कोई भी उसको वश में नहीं कर पाया. ஆனா இயேசு போய் அந்த மனுஷனை சரி பண்ணிட்டார். लेकिन यीशु मसीह जाके उस व्यक्ति को ठीक कर दिया. நான் சொல்றேன், கால வெளியில சரியாக்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில சரியாக்குவார் கர்த்தர். आज சரியா ஆக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. अगर आपके जीवन में कोई भी असंभव काम है उसको ठीक करेंगे परमेश्वर इस वचन அதுக்கு இந்த காலகட்டத்தில் கர்த்தர் பேசுறவங்க கூட ஏன் கூட பேசுறாரு. इसलिए सुबह के समय परमेश्वर आपसे முடியலன்னு நினைக்காதீங்க, आप असंभव है करके नहीं நம்ம கூட பிரகாசிக்க வைக்கிற ஒருத்தர் தெய்வம் இருக்கிறார். हमारे साथ जो प्रकाशित करने वाले உங்களுக்காக எனக்கா உயிரை கொடுத்தவர், हमारे लिए आपके लिए अपना जीवन त्यागे हैं. ஆமா, உயிர் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தவர். वो हम आप अपना जीवन हमारे लिए दिए, நமக்காக சிலுவையில தொங்கினாரு, हमारे लिए क्रूस पे लटके गए, வெக்கம் இல்லாத தொங்கினாரு. वो हमारे लिए एकदम अपमान सहे. நம்ம கையை தட்டுறது ஆராதிக்கிறது வெக்கப்படுறோம் பாருங்க. हम तो ताली बजाने में और गीत गाने में संकोच करते हैं. பரலோக தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறவர், जो परमेश्वर जो स्वर्गलोक में है, जो सिंहासन में बैठे हैं, மனுஷனா இறங்கி வந்தாரு, वो मनुष्य के रूप में यहाँ पर आए हैं. தன்னுடைய அந்தஸ்தெல்லாம் இறக்கி கீழே வச்சிட்டாரு. वो अपना अधिकार वहाँ पर छोड़ के यहाँ आए हैं. அவர் வெக்கப்பட்டிருந்தாருன்னா நீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? अगर उन्होंने संकोच किया होता तो हम उद्धार नहीं पाए होते. சொல்லுங்க, ஐயா பிதாவே அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் யாரு? अगर यीशु मसीह अपने पिता से मैं नहीं जा सकता करके बोलने से वो कैसा होता था? பிதாவுக்கு முற்றிலுமா கீழ்ப்படிஞ்சார். वो तो अपने पिता के लिए आज्ञाकारी बने. அதான் இவர் தாவீதை பத்தி பாட்டுல சொன்னாரு. हमने ये आराधना के समय में दाऊद राजा के बारे में बोला. அவரு கூட ஒரு மனுஷன் தான். दाऊद राजा भी एक मनुष्य ही था. அந்த ராஜா ஆடினாரு, वो राजा नाचे थे. ஆமா, வேஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துச்சு. वो उनके कपड़े इधर उधर हो गया था, वो नाच रहे थे. ஆனா வைஃப் சொல்லுச்சு, लेकिन उनकी पत्नी बोली, அறிவு இருக்குதான் கேட்டுச்சு, क्या तुम्हें बुद्धि है करके वो पूछी. அதுமே ஆடுறியேன்னு. ऐसा नाचते जा रहे हो करके वो उनकी पत्नी அதுக்கு पूछी. குழந்தையே இல்லாத போயிடுச்சு. उनको फिर उसके बाद बच्चा ही नहीं हुआ. ஹலோ, எங்க உயிர் கொடுத்த கடவுளுக்கு கையை தூக்கி ஆராதி துதிக்கிறத போய் வெக்கப்பட்டா எப்படி நடக்கும்? எதுவும் जिन्होंने हमें जीवन दिया उस परमेश्वर के लिए हम ताली बजाकर नाचने से उसमें संकोच नहीं करना है. ஒன்னே இல்ல, கட்சி ஆளுங்க வந்து பாருங்க கூத்தாடுறானுங்க. राजनीतिक पार्टी के लिए जब वो नेता आते हैं तो वो लोग तो नाचने लगते हैं. மனுஷன், वो तो सिर्फ मनुष्य है. மனுஷனுக்கு டான்ஸ், सिर्फ मनुष्य के लिए वो लोग காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் सुबह से शाम तक नाचते रहते हैं. மனுஷங்க, सिर्फ मनुष्य के लिए, नेता के लिए वो नाचते रहते நீங்கள் हैं. நானும் வணங்குறது கர்த்தர். लेकिन आप और हम அவர் கர்த்தர். जिनकी दंडवत करते वो तो அப்படின்னா परमेश्वर है. கர்த்தர்னா பாருங்க, அந்த எழுத்த கர்த்தர்லாம் கருப்பா எழுதியிருக்கும். கருப்பு எழுத்து, லெட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பாருங்க. परमेश्वर बोलने से उसको सिर्फ वो बोल्ड लिखा रहता है. அப்படின்னா நான் அதை சொல்ல கூட முடியாது, அதை வாயில. वो इतना बड़ा है. அப்படிப்பட்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிறாரு. ऐसा बड़े परमेश्वर हमारे अंदर हैं. ரொம்ப கேர்ஃபுல்லா கர்த்தரை ஆராதிங்க. इसलिए आप ध्यान से परमेश्वर की आराधना करना है. அவர்கிட்ட மரியாதை கொடுங்க. उनसे भयभीत रहना है, उनको आदर देना है. அவர் தேவன், वो बहुत बड़े परमेश्वर हैं. அவர் ஒன்னே இல்ல, சாதா மனுஷன் ஒரு பெரிய ஆள் வந்தானோ அடே சார் साधारण அப்படின்றோம். एक मनुष्य जो पदवी में है वो आने से ही हम सलाम करते हैं. எத்தனை வணக்கம், हम कितना सलाम देते हैं उनको, அப்படின்றோம்ல. कितना प्रणाम करते हैं. இந்த ஆண்டவருக்கு ஆராதிங்க. लेकिन परमेश्वर हमारे परमेश्वर की प्रणाम ஏன்னா करना है. எந்த மனுஷனே பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. क्योंकि हर एक मनुष्य को वो प्रकाशित करने की உங்க योग्य है. பிரச்சனைகளா சரியாக்கிடுவார். आपके सारे समस्या को दूर அவரால करेंगे. சரியா ஆக்க முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது. कोई भी समस्या ऐसा नहीं है जो उनसे नहीं हो सकता, ठीक आमीन. नहीं हो सकता. आमीन. அப்ப பாருங்க 10ஆம் அதிகாரம் மார்க் 10. मरकुस 10वां अध्याय निकालेंगे. பேதுரு சொல்றான், यहाँ पर पतरस बोल रहे हैं. இங்க வந்து ஒரு வார்த்தை 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय में 27-30 27 से 30 அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாதது இல்லங்க, இது மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதித்திரமாக,
என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் ம் வீட்டையாவது சகோதரிகளையாவது ம் தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசி हिंदीला मरकुस 10 में 27 से 30 तक पढ़ेंगे। यीशु ने उनकी ओर देखकर कहा, मनुष्यों से तो यह नहीं हो सकता, परंतु परमेश्वर से हो सकता है, क्योंकि परमेश्वर से सब कुछ हो सकता है। पतरस उससे कहने लगा, देख हम तो सब कुछ छोड़कर तेरे पीछे हो लिए हैं। यीशु ने कहा, मैं तुमसे सच कहता हूँ कि ऐसा कोई नहीं जिसने मेरे और सुसमाचार के लिए घर या भाइयों या बहनों या माता या पिता या बाल बच्चों या खेतों को छोड़ दिया हो और अब इस समय 100 गुना ना पाए, घरों और भाइयों और बहनों और माताओं और बाल बच्चों और खेतों को, पर सताव के साथ और परलोक के में अनंत जीवन। आमीन। இதை எதுக்காக சொல்றாரு இயேசு? यहाँ यीशु मसीह किस लिए बोल रहे हैं? எதுக்காக பேதுரு இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறாரு? क्यों पतरस से बोल रहे हैं? அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. इससे पहले और एक विषय हुआ। இயேசு வந்து பிரசங்கம் பண்ணி போயிட்டு இருக்காரு ஊர் ஊரா. यीशु मसीह सुसमाचार सुनाते हुए नगर नगर जा रहे हैं। 18 वசனத்துல वहाँ 10वां अध्याय उसमें 18 ஒரு वचन பெரிய பணக்காரன் வந்து ஓடி ஓடி வரான். एक बहुत बड़ा धनवान वहाँ पर आ रहा था। நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுது நான் என்ன செய்யணும்னு கேக்குறான். वो आके धनवान उनसे पूछे, मैं अनंत जीवन कैसे प्राप्त करना है? அவர் உடனே சொல்றாரு, तब वो बोले, என்ன நல்லவன் கூட தேவனை தவிர வேற நல்லவர் யாரும் இல்லைன்றாரு. मैं परमेश्वर के अलावा कोई भी अच्छा नहीं है करके वो बोले। அதுக்கப்புறம் நீ கற்பனையை கைக்கொள்ளுன்றாரு. उसके बाद तुम सारे व्यवस्था को तुम अपनाओ बोले। அவன் சொல்றான் எல்லா கற்பனையும் கை கொண்டுட்டேன் मैंने அப்படின்றான். सारे व्यवस्था को मैंने अपना लिया है करके वो बोल रहा है। சிறு வயசுல இருந்து நான் கரெக்ட்டா செய்றேன் கரெக்ட்டா செய்றேன் ஆண்டவரேன்றான். मैं बचपन से ही सारे व्यवस्थाओं का आज्ञाकारी हूं करके वो बोल रहा है। கர்த்தருக்கு தெரியும் 10 கற்பனை யாருமே செய்ய முடியாதுன்னா அவர் வந்துகிறாரு. वो तो यीशु मसीह को मालूम है कि व्यवस्था को कोई भी पालन नहीं कर सकता, इसलिए वो आए हैं। அவர்கிட்டே ஒரு பொய் பேசுறான் பாருங்க. उनसे ही वो आदमी झूठ बोल रहा है। நிறைய நேரத்துல கடவுள்கிட்டே நம்ம பொய் பேசுறோம் பாருங்க. कभी कभार हम तो परमेश्वर से ही झूठ बोलते हैं। அவர்கிட்ட போய் பொய் பேசலாமா? उनसे जाके थोड़ी झूठ बोल सकते हैं। என்கிட்ட பொய் பேசலாம், உங்ககிட்ட பொய் பேசலாம், நம்ம தெரியாது நமக்கு. हमसे बोल सकते हैं, आपसे बोल सकते हैं, वो तो हमको मालूम नहीं होता है। அவர்கிட்ட பொய் பேசக்கூடாது. लेकिन परमेश्वर से झूठ नहीं कह सकते। அப்ப பாருங்க அவர்கிட்ட பொய் பேசலாம், நான் சின்ன வயசுல எல்லாம் செய்யறேன் அப்படின்றான். वो जाके यीशु मसीह से बोला कि मैं बचपन से ही सारे व्यवस्था का पालन कर रहा हूँ। டக்குன்னு அவர் சொன்னாரு, तब यीशु मसीह बोले, அப்பா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரன் கொடு. तुम्हारे पास जितना भी संपत्ति है वो सब बेच के भिखारियों को दे दो। அதுக்கப்புறம் என்ன பின்பற்றி வா उसके அப்படின்னா बाद मेरे पीछे हो ले। மிகுந்த துக்கத்தோட அவன் போயிட்டானாம். उसे बहुत दुख हुआ और वो चला गया। ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन यीशु मसीह बोल रहे हैं, அவன் மேல் மிகுந்த அன்பு கூர்ந்தார்னாரு. यीशु मसीह उसके ऊपर अधिक प्रेम किए। ஏன் அப்படிப்பட்ட கர்த்தர் வந்து ஏன் அப்படி சொன்னாரு? क्यों उस पर अधिक प्रेम किए? அவனுக்கு வந்து கர்த்தர் மேல அன்பு இல்ல, அவன் கையில இருக்கிற பணத்து மேல தான் அவனுக்கு அன்பு இருந்துச்சு. उसको यीशु मसीह के ऊपर उस आदमी को प्रेम नहीं था, उसके हाथ के पैसे पर उसको प्रेम था। அதனால தான் அவன் கிட்ட சொன்னாரு, इसलिए उससे बोले எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பின்பற்றி வான்னாரு. तो सब कुछ बेच के मेरे पीछे आ जाओ। அவன் கஷ்டத்தோட போயிட்டானாம். वो दुख के साथ चला गया। இப்போதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, अभी उसके बाद यीशु मसीह बोले, ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் கடவுள்கிட்ட பரலோகத்துக்கு வருவது ரொம்ப கடினம்ன்றாரு. जो धन संपत्ति के ऊपर बहुत प्रेम रखता है वो परमेश्वर के पास आना बहुत मुश्किल है। அப்பதான் பேதுரு கேக்குறாரு, तभी पतरस पूछ रहा है, அப்படினா யார் ரட்சிக்கப்படும் கூட ஆண்டவரே? फिर कौन उद्धार पाएगा करके वो पूछा। உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் நிறைய பேர் பணத்தை வச்சிருக்கானே, संसार में तो सब लोग धन संपत्ति के साथ ही हैं, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? फिर कौन उद्धार पा सकता है? அப்பதான் சொல்றாரு, तभी यीशु मसीह இது बोले, மனுஷனால் கூடாதுதான், ये तो मनुष्य के साथ तो संभव नहीं है, ஆனா என்னால தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை। लेकिन मैं से ऐसा कोई भी काम नहीं है जो मेरे से नहीं हो सकता है। ஆமா பாருங்க, ஏன் நாங்க சொல்றாரு அதுக்கப்புறம், क्योंकि उसके बाद बोल रहे हैं, அப்பதான் கேக்குறாரு तभी பேதுரு, वो पतरस पूछा, ஆண்டவரே परमेश्वर
அவன் வந்து இப்படி போயிட்டான்றீங்க, वो आदमी ஐஸ்வர்யவான்கள்லாம் உள்ள போக முடியாதுன்றீங்க, वो धनवान व्यक्ति तो अनंत जीवन में नहीं आ सकता करके आप बोल தேவனால रहे हैं। எல்லாம் கூடுன்றீங்க. परमेश्वर से सब कुछ हो सकता है करके भी बोल रहे हैं। ஆனா நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னால வந்தோமே, लेकिन हम तो सब कुछ छोड़कर आपके पीछे आए हैं। நாங்களும் பிச்சைக்காரனா வாழணும் ஆண்டவரே क्या हम भिखारियों के जैसे जीना है? அப்படின்னு கேட்டான். ऐसा पूछा वो। அப்போ சொன்னாரு, तब यीशु मसीह बोले, என் நிமித்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு நீ வந்தீனா, तो मेरे वजह से तूने सब कुछ अगर खोया है तो, அங்க சொல்றாரு, तब बोल रहे हैं எதெல்லாம் இழந்தியோ जो कुछ भी तूने खोया है அதையெல்லாம் 100 தனையா நான் தருவேன் உனக்கு. वो सब 100 गुना तुम्हें वापस दूंगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या நீ है? என்ன நம்பி வந்துட்டீனா तूने मुझ पर भरोसा करके तू अगर आ நான் गया உன்னை तो ஒரு நாள் நடு ரோட்ல விட மாட்டேன். मैं कभी भी तुझे बीच सड़क में नहीं छोड़ूंगा। உன் வாழ்க்கையை சிங்காசனத்துல கொண்டு போய் நிக்க வைப்பேன். तुझे ऊपर सिंहासन में बिठाऊंगा। ஆனா என்ன நம்புறதுல தான் உனக்கு பிரச்சனை இருக்குது. लेकिन मेरे ऊपर भरोसा करने में ही काम है। அவங்க தான் சொல்றாரு, அவர் என் நிமித்தம் तू अगर मेरे वजह से வீட்டையாவது, अगर घर को, சகோதரனையாவது, अगर भाई சகோதரியாவது, बहनों को, தகப்பனையாவது, माता को, தாயாவது, माता पिता को, மனைவியாவது, या पत्नी को, பிள்ளையாவது, या बच्चों को, நிலங்களையாவது या खेत को விட்டவன் எவனோ जिसने छोड़ा है, இப்பொழுது இன்மையில आज इस समय துன்பங்களோடு கூட तुम 100 தனையான வீடுகளையும் 100 गुना घर, சகோதரரையும் भाइयों को, சகோதரியையும் बहनों, தாய்களையும் माताओं, பிள்ளைகளையும் बाल बच्चों நிலங்களையும் और खेतों, மறுமையில आप सताओ के நித்திய साथ ஜீவனையும் परलोक அடையவான் என்று में अनंत जीवन மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். सच में बोलता हूँ करके बोल என்ன रहे हैं। சொல்றாரு? என்ன பின்பற்ற வந்துட்ட, तूने मेरे पीछे आगे हो, உன் வாழ்க்கை நடு ரோட்ல இருக்காது. तुम्हारा जीवन कभी भी बीच सड़क में तुम உன்னை नहीं நடுத்தருவில் ठहरोगे। நான் நிக்க வைக்க மாட்டேன். तुझे ऐसे ही नहीं खड़ा करूंगा, உன்னை பிளாட்ஃபார்மா வைக்க மாட்டேன் நான். तुझे प्लेटफॉर्म में खड़ा नहीं करूंगा। உனக்கு எதெல்லாம் இழந்தியோ அதை காட்டு. ஒன்னு இழந்தீங்கன்னா 100 தரேன் நான். अगर जो कुछ भी तूने खोया है उससे भी 100 गुना अधिक तुझे நான் दूंगा। சொல்றேன், இந்த காலை வேளையில ஆன்லைன்ல மூலமாக யாரெல்லாம் கர்த்தருக்காக சில காரியம் இழந்து இருக்கிறீங்களா, 100 தனையா கடவுள் தருவார் உங்களுக்கு. आज मैं बोल रहा हूँ, जो कोई भी देख रहे हैं ऑनलाइन में भी, जो कुछ भी आपने खोया है उसे 100 गुना प्राप्त करेंगे। ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. क्योंकि कोई भी काम परमेश्वर के लिए असंभव नहीं है। நான் சும்மா வந்து இதை வந்து அப்படி பிரசங்கம் பண்றதுக்காக எழுதி வச்சுன்னு வந்து பிரசங்கம் பண்ணேன். मैं यहाँ लिख के रख के प्रचार करने के लिए नहीं आया हूँ। கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். परमेश्वर जो मेरे से बोले हैं वो मैं आपको ऐसे बोल रहा हूँ। நீங்க நினைக்கலாம் தேவனால இது கூடலையே நினைச்சு இருக்கீங்க. आप सोच रहे हैं कि परमेश्वर से ये कार्य नहीं हो रहा है। தேவனால எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है। आमीन। சொல்லுங்க சொன்னி. परमेश्वर से सब कुछ संभव है। ஏன்னா எந்த மனுஷனையும் क्योंकि हर एक मनुष्य को பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். प्रकाशित करने का ज्योति है वो। நான் 2 எக்ஸாம்பிள் காமிச்சேன். मैंने 2 उदाहरण बताया है। அந்த கிராமத்திலே அவனை ஒண்ணும் பண்ண முடியல. அவனை उस गांव में ही उस आदमी को कोई कुछ नहीं कर सके। அவனை சங்கிலில கட்டறாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அவன் வாழ்க்கைய மாத்த முடியல யாரையும். उसके जीवन को कोई नहीं बदल सके, उसे बांध के रखने से भी। ஆனா இயேசு அங்க வந்து மாத்தினார். लेकिन यीशु मसीह वहां आके उस आदमी के जीवन को बदले। ஐஸ்வர்யவான் வந்து கேட்டுட்டு விசுவாசிக்க முடியாது போயிட்டான். वो धनवान आके वो विश्वास नहीं कर पाया और वो पीछे चला गया। ஆனா பேதுருலாம் விசுவாசிச்சாங்க. लेकिन पतरस विश्वास किए। அவங்க கடவுளை கர்த்தருக்காக போட் அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. वो परमेश्वर के लिए अपना सब कुछ त्याग कर उनके पीछे हो लिए। ஆனா இன்னைக்கும் பேதுருவை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கார். आज भी पतरस को पिता ने ऊंचे स्थान पर रखा। தெரியுங்க, அவர் நிறைய தப்பு பண்ணாரு. पतरस ने गलतियां तो बहुत किया है। ஆமா, இயேசு மறுதலிச்சார் கூட. यीशु मसीह को उसने भूल गया ये நம்ம समय। கூட நிறைய நேரத்துல ஆண்டவரை மறுதலிக்கிறோம். हम भी कभी कभार उनको स्वीकार नहीं करते हैं। நிறைய நேரத்துல முறுமுறுக்கிறோம். कभी कभार हम कुड़कुड़ाते हैं। நிறைய நேரம் நம்ம வந்து வேணாம் ஆண்டவரே போ ஆண்டவரேன்றோம். कभी कभार हम बोलते हैं नहीं परमेश्वर आप चले जाइए करके। ஆனாலும் உங்களை கைவிட மாட்டார். लेकिन என்ன फिर கைவிட भी மாட்டார். परमेश्वर आपको और हमें हमारा हाथ न छोड़ेंगे। அதனால ஒரு பாட்டு பாடணும். इसलिए हमने आज भी एक गीत அவரை गाया போல था। அழகு யாரும் இல்ல. उनके जैसा सुंदर कोई भी नहीं है। ஏன்னா எத்தனை வாட்டி நான் உன்னை வேணான்னு சொன்னாலும் हम कितने बार आपको मना करने से भी என்னை கட்டி சேர்க்கிற அன்பு, आप हमें अपने साथ ले लेते हैं। ஜனங்களெல்லாம் என்னை வெறுத்தாலும் சரி, लोग मेरे विरुद्ध होने से भी நானே நிறைய நேரம் ஆண்டவரே வேணானான்னு சொன்னா கூட அவர் நம்மளை வந்து சேர்க்கிறாரு. हम भी कभी कभार उनको छोड़ के पीछे आने से भी वो आके हमें अपना लेते हैं। ஏன்னா
அவர் நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார். क्योंकि वो हमारे ऊपर उतने प्रेम से रहते हैं, ஏன்னா நம்மளை பெற்று எடுத்துட்டார் அவர். क्योंकि उन्होंने हमें जन्मा है, அப்படி பிள்ளைய ஆயிட்டோம். हम उनके संतान बन गए நம்ம हैं, முறுமுறுக்கிறோம் நிறைய நேரம். हम कुड़कुड़ाते रहते हैं, நிறைய நேரம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நிற்கிறோம் ஆண்டவர்கிட்ட. हम तो हमेशा शिकायत करते रहते हैं, ஆனாலும் அவர் लेकिन பொறுத்துக்கிறார். फिर भी वो खामोश रहते हैं, இல்லையா? है ना? நீங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இல்லையா आप तो ஆண்டவர்கிட்ட? शिकायत करते हैं ना, முறுமுறுக்கிறதே கிடையாதா? कुड़कुड़ाते रहते हैं ना, ஆனாலும் அவர் காதில் வாங்க மாட்டார். लेकिन फिर भी परमेश्वर वो சரி. उसको अनसुना कर देते இந்த हैं। பையன் முறுமுறுப்பான், போ போ நான் பார்த்துக்கிறேன், வாடா வாடா ये तो அப்படின்றார். कुड़कुड़ाते रहता है, जाने दो इसको, मैं देख लूंगा बोलते हैं। ஏன்னா நம்மளுக்கு வந்து சில கஷ்ட நேரத்தில் வரும்போது ஊன்னு இன்னும் அவர் வந்து நம்ம வந்து மாமா மாச்ச மாதிரி பேசிடுறோம் நம்ம சில நேரத்தில். हम कभी कभार तो मुसीबतों में ऐसे कुड़कुड़ाते हैं, இன்னும் ரொம்ப பெரிய நம்ம நீதிபதி மாதிரி हम जैसे सब कुछ जानते हैं वैसे बोलते हैं हम ரொம்ப परमेश्वर से। பர்ஃபெக்டாக அப்படியே நூல் பிடிச்சி வாழ்கிற மாதிரி நம்ம. हम अपने आप को बहुत ही परफेक्ट समझते हैं और ऐसे कुछ ना कुछ बोलते रहते हैं। எத்தனை பேர் நூல் பிடிச்சி வாழ்ந்து நிற்கிறீங்க? அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்கிறீங்க, கை தூங்க. ஆனாலும் நம்மளை கத்தர் பிடிச்சிக்கிறார். कितना भी हम ऐसा करने से भी परमेश्वर हमें पकड़ लेते हैं, ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. क्योंकि परमेश्वर से कोई भी कार्य असंभव नहीं எந்த है। மனுஷனையும் பிரகாசிக்கிற वो மெய்யான हर एक मनुष्य को प्रकाशित करने की सच्ची ज्योति है वो। அவ்வளோ கரடு முரடா நம்ம வாழ்ந்தா கூட हम कैसे भी कठोरता से हम करने से भी நம்மை ஒட்டி சேர்க்கிற அன்பு அவர். हमें अपने साथ खींच के अपने साथ ले लेते हैं। அதுதான் அதான் அந்த அழகு. वही वो प्रेम है, वो सुंदरता है। நம்மலாம் கொஞ்சம் எதனா பண்ணாலும் நம்ம வெறுத்துறோம். हम थोड़ा कोई कुछ करने से भी हम उन पर नफरत करने लगते ஆனா हैं, நம்மளை எப்படி சேர்க்கிறார் பாரு அவர். लेकिन परमेश्वर हमसे कितना प्रेम நம்ம करते हैं। எவ்வளோ நம்ம அவரை நம்ம வேணான்றோம் சில हम நேரத்தில். कितना उनके विरुद्ध कार्य करने से भी, ஆனா உங்க மேல என் மேல அவர் அன்பா இருக்கிறார். लेकिन आपके ऊपर हमारे ऊपर तो परमेश्वर सदा प्रेम से रहते உங்க हैं, வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். आपके जीवन को प्रकाशित बनाएंगे। மூணாவது तीसरा, யாத்ரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். निर्गमन का किताब निकालेंगे, அவருங்க 100 தனே தராரா இல்லையா? आपको 100 गुना देंगे। 100 தனே தருவா நம்புறீங்களா இல்லையா? आप विश्वास कर रहे हैं ना, நான் आपको 100 சொல்றேன், गुना मिलेगा। ஏராளமா உங்களுக்கு தருவாரு, எனக்கு தருவாரு. बहुतायत में देंगे, பண விஷயமா இருக்கட்டும் चाहे சொல்றாரு, पैसा के विषय எல்லாரும் தராராம். सब कुछ देंगे। எல்லாத்தையும் லிஸ்ட் போறாரு பாருங்க எப்படி. आप वो लिस्ट देखिए, ஆமா எல்லாமே ஏராளம் தான். सब कुछ बहुतायत में देंगे। அது மட்டும் துன்பங்களோட கூட அப்படின்றார். துன்பங்களோட என்ன அர்த்தம்? चाहे दुखों में भी, இது துன்பம் நிறைஞ்ச உலகம். ये संसार तो ये दुख से भरा है। இந்த துன்பம் நிறைஞ்ச உலகத்திலேயும் இன்பத்தை காண வைப்பார். इस संसार के दुखी संसार में भी आपको हर्षित அது करेंगे। மாத்திரம் நீங்க ரொம்ப நல்லா ஆயிட்டீங்க வச்சீங்களேன், अगर आप बहुत अच्छे बन गए तो பக்கத்துல எல்லாம் சொல்லுவான், अड़ोस पड़ोस में बोलेंगे, என்ன திருநான்னு தெரியல, எங்க திருநான்னு தெரியல, ये कहाँ से चोरी करके आया करके, எங்க ஏமாத்தினான்னு தெரியல, किसको धोखा दिया ऐसा हो गया ஆமா करके எங்க बोलेंगे। கொள்ள அடிச்சான்னு தெரியல. कहाँ लूट के आया करके बोले। இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வளர்ந்தா சொல்லுவாங்க. हम लोग अगर बढ़ने से संसार के लोग हमारे ऊपर இந்த ऐसा बोलेंगे, துன்பத்தெல்லாம் காதுல வாங்கிக்க வேண்டியதுதான். हम लोग इसको अनसुना करना है। ஆனாலும் அவன் சொன்னவனுக்கே நம்ம செய்யணும். लेकिन जो हमारे खिलाफ बोलता है उसके लिए भी हम करना है। நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்க, நடக்கும் இதெல்லாம். आप लिख के रखिए, ये सब होगा आपके जीवन में। நீங்க நல்ல ஒரு வீடு கட்டினாலும் பார்ப்பான் அவன். आप अच्छा घर बनाने से वो संसार वाला அதுக்கு தான் देखेगा। என்ன பண்றாங்க ஜனங்க, इसलिए वो लोग क्या करते हैं, உலகமா ஏய் திருஷ்டி போடியா, திருஷ்டி சுத்தியா. इसके लिए वो दृष्टि निकालने के लिए बोलते हैं, नजर उतारने के लिए बोलते கத்த हैं। சொல்ற நல்ல கண்ணு வச்சுக்க, பரவாயில்ல போ, वो परमेश्वर बोलते हैं अच्छा नजर எனக்கு रखो, ஒன்னே ஆகாது. मुझे तो कुछ नहीं होगा। பொறாம நீ தான் எலும்பூரிக்கா இருப்ப. तुझे ईर्ष्या होने से तेरा ही खराब होगा। நீ तुझे खराब- பொறாமப்பட்டா நீ தான் வீக்கா ஆவ. तू अगर डाह करने से तेरा ही सब कुछ खराब होगा। யார? மத்தவங்கள, உங்களே இல்ல. हमारे और देख के नहीं बोल रहे हैं, वो संसार की ओर देख के बोल रहे हैं। ஏன்னா இந்த உலகம் பொறாம பிடிச்ச உலகம். क्योंकि ये संसार जो है ईर्ष्या से भरा हुआ है। கொஞ்சம் நல்லா ஆனா அப்படியே கண்ணு வச்சு இப்படி பார்ப்பாங்க. थोड़ा हम अच्छा आने से भी हमारे और देखेंगे। ஈசாக்கு பாருங்க, வளர்ந்துனே போறோம், அப்படியே பார்க்கறானுங்க மறுச்சு. ईशाक जब वो बढ़ते गया तो लोग उसकी ओर देखते जा रहे थे। ஒரு கிணறு நோண்டான் வந்து எங்களுதுன்றானுங்க. एक कुआं जब उसने खोदा, वो आके लोग बोल रहे हैं कि मेरा कुआं है। இன்னொரு கிணறு நோண்டான், இது எங்களுதுன்றானுங்க. दूसरा कुआं खोदने से आके बोल रहे हैं मेरा कुआं है। உலகம் அப்படிதாங்க. संसार तो ऐसे ही நம்ம है। கிட்ட சண்டை போட்டுனே தான் இருக்கும். संसार हमसे झगड़ा करते रहता है, ஆனா ரெகபோத்தை நமக்காக தரப்பார் கர்த்தர். लेकिन रहबोत हमारे लिए बनाएंगे।
நமக்காக ஒரு ரெகபோத் உண்டாகும். हमारे लिए एक रहबोत बनेगा. எந்த சண்டை சச்சரவு இல்லாத நல்ல வாழ்க்கை இருக்குது நமக்கு. कोई भी लड़ाई झगड़े के बगैर एक जीवन होगा हमारा. நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தருவாரு. शांति का जीवन होगा हमारा. சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு தருவாரு. खुशी से भरा हुआ जीवन होगा. அதுக்கப்புறம் பாருங்க பொறாமை பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணுவானுங்க. ये ईर्ष्या से भरा हुआ संसार हमारे साथ आके मिलेगा. फिर ஈசாக் அப்படி வளர்ந்து வரும்போது வரானுங்க. जैसे ईसाक बढ़ते गया तो संसार उसके पास आया. சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க உங்க கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்ன்றான். आप मुझे कुछ नहीं करना है, हम आपसे आपके पास आके मिल रहे हैं. அததான் துன்பங்களோட கூட 100 தனையை தருவார். यही है, दुखों में भी आपको 100 गुना अधिक देंगे. ஆமென். आमेन. எல்லாம் தயாரா இருங்க. आप तैयार रहना है. இதெல்லாம் விசுவாசிங்க. आप ऐसे वचनों पर विश्वास करना है. இது வந்து ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாது கிடையாது. சொல்லுவாங்க தமிழ்ல பழமொழி. एक तमिल में एक कहावत है. இந்த ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. एक कहावत. அதாவது எழுதுறதுலாம் வந்து சும்மா படத்துல தாங்க இதெல்லாம் சமைக்க முடியாதுன்னுவாங்க. जो लिखा हुआ है वो तो किसी काम का नहीं करके कहावत है. இது வெறும் இது படம் இல்ல, இது நிஜம். लेकिन ये सिर्फ लिखा हुआ नहीं है, ये हमारे जीवन में सच होने वाला இது है. சத்தியம். ये सत्य वचन है. சொன்னதை அப்படியே நிறைவேற்றி தருவார் ये ஆண்டவர். जो कुछ भी इसमें लिखा है वो हमारे जीवन में पूरा होने वाला है. ஆமென். आमेन. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास நம்ம कर रहे हैं? வாசிக்கிற வசனம் வந்து நிஜமானது. ये जो वचन है, ये जो पढ़ रहे हैं वो सच में होने वाला है. சத்தியமானது. ये सत्य है. அப்ப 100 தனையா எல்லாத்தையும் தருவாரு. 100 गुना हमें देंगे நீங்க अवश्य. எதை இழந்தாலும் தருவாரு. आप जो कुछ भी अभी खोया है फिर से देंगे. கவலை இழந்துட்டீங்களா? आपने खो दिया, आप चिंता காலை नहीं வெள்ள करना. சொல்றாரு ஏராளமா தருவார் உங்களுக்கு. आपको बहुतायत में देंगे. सुबह के समय वो बोल रहे हैं. ஓகே. आमेन. யாத்திரா புத்தகம் 14ஆம் அதிகாரம். निर्गमन का 14 अध्याय निकालेंगे. கர்த்தர் பயங்கரமான சூழ்நிலையை மாத்துவார். परमेश्वर भयंकर स्थिति को भी உங்களுக்கு बदलेंगे. பயங்கரமான சூழ்நிலை இருக்குதா? आपको बहुत बुरी स्थिति होने से भी பயங்கரமான சூழ்நிலையை மாத்திடுவாரு. सारे भयंकर स्थिति को बदल देंगे. ஐயோ போயிடுச்சே வாழ்க்கை அப்படி நினைச்சு நிக்கலாம். मेरा जीवन चला गया करके आप सोचते होंगे. ஐயோ எதிரி நம்மள சாவடிச்சிட போறான்னு சொல்லி நீங்க நினைச்சு हमारे நிக்கலாம். विरोधी हमको नाश कर देंगे करके आप सोचते होंगे. ஐயோ நாங்க செத்து போறோம் அப்படி நினைச்சு मैं நிக்கலாம் तो நீங்க. मरने वाला हूं करके आप सोचते होंगे. கர்த்தர் அதிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வருவார். लेकिन परमेश्वर उससे आपको छुड़ाएंगे. 14ஆம் அதிகாரம் 14 अध्याय 11ஆம் வசனம். उसमें 11वां वचन पढ़ेंगे. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? போதும். और वे मूसा से कहने लगे, क्या मिस्र में कब्रों न थी और जो तू हमको वहां से मरने के लिए जंगल में ले आया? तूने हमसे ये कहा क्या किया कि हमको मिस्र से निकाल लाया. கர்த்தர் உங்க கூட தான் பேசினாரு, என் கூட தான் பேசினாரு. परमेश्वर आपसे और हमसे बात कर रहे हैं. மிஸ் பண்ணாதீங்க. आप मिस नहीं करना है. எப்படி பாருங்க, இன்னைக்கு இப்போ வந்து இங்க இப்போ வந்து இங்க கொஞ்சம் ஒரு நிறைய பணம் பறக்குதுன்னு வெச்சீங்களே, எடுத்து யாரோனா எடுத்துக்கலாம். यहाँ पर अगर पैसा अगर उड़ने से நான் இத எடுக்கறேன், பணம் மூட்டை வச்சிக்கினே यहाँ पर रुपये का एक गठरी रखा है, தூக்கி போடுறேன். अगर मैं उसको ऐसा डाल रहा हूं யாரோனா எடுத்துக்கலாம். कोई भी निकाल सकते हैं बोलने से. தூக்கி போடுறேன், யாரோனா எடுத்துக்கலாம். रुपया ऐसा मैं उठा के फेंक रहा हूं, என்ன பண்ணுவீங்க? तब आप क्या करेंगे? போடுங்க பாஸ்டர். ठीक है, डालो करके थोड़ी बैठे रहेंगे. யாரோனா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். कोई भी निकाल सकते हैं बोलने से. எடுக்க மாட்டீங்களா? क्या आप नहीं निकालेंगे? எடுத்துக்கணும்னு யாரோனா எடுத்துக்கலாம். कोई भी निकाल सकते हैं, कितना भी निकाल सकते हैं போன बोलने வாரம் से. பெங்களூர்ல ஒரு மீட்டிங் போயிருந்தோம். पिछले सप्ताह बेंगलुरु में एक मीटिंग में गए थे. அதெல்லாம் பாடுறதெல்லாம் நான் காமிப்பேன். எல்லாம் கொரியன்ஸ் தமிழ் பாட்டை பயங்கரமா பாடுறாங்க. वो छोटे छोटे लोग भी वो तमिल गीत कोरियंस बहुत अच्छा गीत गा रहे थे. என்ன பாட்டு? தமிழ் பாட்டு. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேத்து அப்படி டான்ஸ் ஆடி பாடுறாங்க. कोरियंस अच्छा तमिल गीत गा रहे थे डांस करके. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு வரி வருது அதுல. और एक वचन आ रहा था, என் இயேசு உயிரோடு இருக்கையில் நான் பாடாமல் இருப்பேனோ. मेरा यीशु मसीह जब जीवित है तो मैं अवश्य गाऊंगा करके. அவங்க பயங்கரமா டான்ஸ் ஆடி பாடுறாங்க. वो लोग अच्छा नाच के गा रहे थे. நாங்க இங்க ஒரு 52 பேர் பாஸ்டர் போயிருந்தோம். हम यहाँ पर एक 50 पास्टर लोग गए थे. நானும் சாம மட்டும் முன்னால நின்னு டான்ஸ் ஆடணும். मैं और सैम आगे खड़े होके डांस कर रहे थे. ஆனா அத்தனை பாஸ்டரும் அப்படி பார்த்துட்டாங்க. लेकिन बाकी सब पास्टर ऐसे खड़े होके देखते जा रहे थे. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க Dress என்ன, அவங்க கலர் என்ன. वहाँ खड़े होकर उनका ड्रेस कैसा है. முதல் நாள் பிளாக்லயே இருந்தாங்க எல்லாரும்.
वो सब लोग ब्लैक ड्रेस पहने हुए थे, அவங்களுக்கு ஒரே புதுமையா இருந்துச்சு. என்ன वो இது सब उनको கோயில்? नया दिख रहा था। ரெண்டாவது நாள் दूसरे दिन இந்தியன் ட்ரெஸ் எல்லாருக்கும் இந்தியன் ட்ரெஸ் सभी इंडियन ड्रेस, भारतीय ड्रेस पहने எல்லா थे। தலையிலும் பூ सभी के सर में फूल रखा हुआ था। பூ போச்ச பாட்டு எல்லாம் எல்லாம் ஒரு 27 கண்ட்ரில இருந்து வந்திருந்தாங்க. 27 देश से आए हैं वो। அது மாத்திரம் இல்ல, உள்ள நாங்க என்டர் ஆகும்போது हम जब अंदर गए थे, அந்த ஒரு 27 பேர் அந்த 27 பேர் வந்து வாலண்டியர்ஸ், அவங்க அங்கிருந்து அமைஞ்சிருக்காங்க 27 கண்ட்ரில 40 பேர் கிட்ட இருந்தாங்க. वो 40 लोग वॉलंटियर्स थे। உள்ள நுழையும் போதெல்லாம் हम जब अंदर आए, praise the lord, praise the lord, praise the lord, தோத்ரம், praise the lord बोलते हमको अंदर स्वागत किए, உள்ள வரவேற்கறாங்க, हमें स्वागत किए, உள்ள வரவேற்கறாங்க. அப்படியே அங்க சொன்னா திருப்பி உள்ள வந்தோடனே உட்காரும், praise the lord, praise the lord, தோத்ரம் बोलते जा रहे थे, praise the lord बोलते जा रहे थे, स्वागत कर रहे थे। நீங்க யாராவது உங்க பக்கத்துல வந்து பிரைஸ் சொல்லிக்கிறீங்களா வந்து கால்ல இருந்து? आप यहाँ आके आपस में बोल रहे हो क्या praise the lord? இதுதான் இந்திய கிறிஸ்தவர்கள். यही भारतीय विश्वासी है। இந்திய கிறிஸ்தவங்களை என்னத்த பல அறையலாமான்னு இருக்குது. அதை பார்த்து भारतीय मसीह को देखने நாங்க से ரெண்டு பேர் தான் போய் ஆடுறோம், கூட டான்ஸ் ஆடுறோம். सिर्फ मैं और मेरा बेटा ही जाके वहाँ पर नाच रहे थे, எல்லாம் அப்படி பாங்க. बाकी सब ऐसे खड़े होके देखते जा रहे थे। அது என்ன, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதுன்னா உட்கார்ந்து वो परमेश्वर का पवित्र आत्मा का गीत गा रहे थे, மக்கள் பாருங்க, लेकिन वो लोग चुप थे। கடவுளை என்ஜாய் பண்ணவே இல்லை. वो तो परमेश्वर का आनंद नहीं ले रहे थे। கர்த்தர் என்ஜாய் பண்ணுங்க, परमेश्वर का आनंद लेना है हम। கர்த்தர் என்ஜாய் பண்ணது யார் என்ஜாய் பண்ண போறீங்க நீங்க? परमेश्वर का आनंद नहीं करने से फिर किसका आनंद लेंगे आप? கர்த்தர் என்ஜாய் பண்ணா வீடு நீங்க என்ஜாய் பண்ணலாம். आप परमेश्वर का आनंद लेने से सबका एंजॉय कर सकते हैं। கர்த்தர் என்ஜாய் பண்ணா உங்க குடும்பம் என்ஜாயா இருக்கும். अगर परमेश्वर का आनंद लेने से आपका परिवार भी आनंद से रहेगा। கர்த்தர் என்ஜாய் பண்ணீங்கன்னா உங்க வேலை என்ஜாய்மெண்டா अगर இருக்கும். परमेश्वर का आनंद लेने से आपका काम पर भी आपको आनंद मिलेगा। கர்த்தர் என்ஜாய் பண்ணா உங்க வியாபாரம் என்ஜாய்மெண்டா இருக்கும். अगर परमेश्वर का आनंद करने से आपका व्यापार आनंद से होगा। நீங்க கர்த்தர் என்ஜாய் பண்ணா நீங்க போற ஊருக்கு போய் பார்க்க போறீங்களா, அங்க கூட என்ஜாய்மெண்டா தான் இருப்பீங்க. आप जहां भी जा रहे हो वो भी आनंद से ही जा पाओगे। சில பேர் ஊர் சுத்தி பார்க்கும்போது கூட இப்படி பார்த்துப்பாங்க. कोई सफर में जाने से भी ऐसे ही गुमसुम रहते हैं। அந்த பூவை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. அது பூ ஒண்ணுக்குது, அதை பார்த்து நல்லா இருக்குதா பார்க்க மாட்டாங்க. फूल को देखकर वो नहीं मुस्कुराएंगे, ऐसे चुपचाप रहेंगे, அப்படியே போய் நிப்பாங்க. ऐसे चुपचाप गुमसुम रहेंगे। சுத்தி பார்க்க போனா கூட என்ஜாய்மெண்ட் இருக்காது. ऐसे घूमने जाने के टाइम भी वो गुमसुम रहते हैं। பாத்துக்கீங்களா நிறைய பேர்? आपने देखा होगा ऐसा। இன்னும் வாங்க யாருன்னா கூட இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்கார்ந்து. आप आइए हमारे साथ बोलने से नहीं तुम जाओ मैं यहीं खड़ा रहूंगा, ऐसे रहते हैं थोड़े लोग। அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ऐसे बहुत लोग हैं। நிறைய பேர் 15-20 பேர் போனா கூட 15-20 लोग मिलके जाने से भी நீங்க போயிட்டு आप लोग जाइए मैं यहाँ रहूंगा करके बोलते हैं। அப்படின்னுவாங்க. ஏன்னா கர்த்தர் என்ஜாய் பண்ணல, क्योंकि वो आनंद नहीं कर पा रहे, அதனால எதையும் என்ஜாய் பண்ண முடியல. वो परमेश्वर के साथ आनंद से नहीं रह पा रहे हैं। சொல்றேன், எந்த மனுஷனே பிரகாசிக்கிற மெய்யான ஒளியா. हर एक मनुष्य को प्रकाशित करने का सच्चा ज्योति है वो। கேலி பண்ணல, பிரசங்கம் பண்ணல, கிண்டல்லாம் பண்ணல. मैं मजाक नहीं कर रहा हूँ। நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை இருள் நீங்கணும். जो आपके अंदर जो अंधकार है वो निकलना है। கடவுள் அவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள கொட்டி கொடுத்துக்கிறாரு. परमेश्वर ने इतना आनंद और हर्ष हमारे अंदर डाला है। அப்படியே உள்ளத்திலே வச்சிருந்தீங்கன்னா எப்படி சந்தோஷம் வெளியே வரும்? आप उसको ऐसे अंदर रखने से फिर उसको कैसे बाहर நீங்களும் சந்தோஷப்பட முடியாது, आप भी हर्षित नहीं हो पाएंगे, மக்களையும் சந்தோஷப்படுத்த முடியாது, लोगों को भी आप हर्षित नहीं कर पाएंगे। அதனால வந்த உடனே praise the lord brother அப்படினுங்க. इसलिए अंदर आते ही praise the lord बोलना है। ஆமா, praise the lord, praise the lord சொல்லுங்க, வாய் திறந்து बोलना है। praise the lord, praise the lord, வாய் திறந்து சொல்லுங்க praise the lord, praise the lord। சார் சொல்லுங்க சார் praise the lord, बोलिए praise the lord। தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். जय मसीह, praise the lord, praise the lord, praise the lord, praise the lord। பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு एक गीत பாட்டு भी है, இங்கிலீஷ் பாட்டு, एक गीत भी है। நம்ம ஆட்டம் பாட்டம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த இந்த சிலை கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க. சொல்லுங்க சிலை பாத்தீங்களா, मूर्ति के जैसे नहीं रहना है। இப்படி தூக்க அப்படி நிக்கும், அங்க தூக்கி வச்சா அப்படி நிக்கும். मूर्ति को निकाल के ऐसा रखने से ऐसा रहेगा, அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं रहना है। இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, यहाँ पर बोला है இங்க சொல்ல பிரேத குழி இல்லைன்னு சொல்லிட்டு कब्र नहीं है बोल के எங்களை கொண்டு வந்தீங்களா क्या यहाँ पर मिस्र में कब्र नहीं है அப்படின்னு करके சொல்லிட்டு मुझे இது लेके எப்போ आए। சொல்றாங்க? மோசே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ये मूसा से शिकायत कर रहे हैं। மோசே வந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்துட்டான். मूसा जो है वो लोगों को मिस्र देश से लेके आए। பாதி தூரம் வந்துட்டாங்க, आधा दूर आगे எதிர்க்க செங்கடல், सामने जो लाल समुद्र है, பின்னால பார்வோன் தித்தின்னு வரான். पीछे जो है फिरौन उनको भगा के लेके आया। என்ன சொல்றான்? எந்த நேரத்திலும் மாத்திடுவார் கர்த்தர்.
किसी भी स्थिति में परमेश्वर हमारा ये बदलेंगे, எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாத்திடுவார் ஆண்டவர். कैसे भी स्थिति को परमेश्वर बदलेंगे। இந்த பக்கம் சாவடிக்க வரான், पीछे वो फिरौन जो है वो हमें मारने இந்த के சைடு लिए கடல், आगे समुद्र है। மோசே கிட்ட கேக்குறாங்க, मूसा से लोग पूछ रहे हैं, ஏயா எகிப்தில செத்து இருப்போம், எகிப்தில வந்து இங்க வந்து சாவடிக்க வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. हम तो मिस्र में मरने का था, तुम क्यों मुझे हमें यहाँ लेके आए। மோசே சொல்றாரு, तब मूसा बोल रहा है, பயப்படாதீங்க, आप भयभीत नहीं होना है, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, परमेश्वर आपके लिए युद्ध करेंगे, நீங்க சும்மா இருப்பீங்கன்றாரு. आप चुप रहिए। அப்படியே நடக்குது அதெல்லாம். ऐसे ही हो रहा है। கடைசி என்ன நடக்குது என்ன பாருங்க, இவங்க நாங்க சாவ போறோம்னு சொன்னவங்கல்ல, இவங்க ये लोग हम तो मरने पर हैं करके बोल रहे थे, சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரா, क्या हमें मरने के लिए यहाँ लेके आए हो करके वो लोग पूछ रहे हैं। அடுத்தது வசனத்தை வாசிங்க, 30 வாசிங்க. इसमें 30 पढ़ेंगे, 14 में 30। இவ்விதமாய் ஆ அந்நாளிலே ஆ. இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ஆ. ரட்சித்தார். ஆ கடற்கரை எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். வாசிங்க. इसमें 30वां वचन पढ़ेंगे। इस प्रकार यहोवा ने उस दिन इसराइलियों को मिस्रियों के वश से इस प्रकार छुड़ाया और इसराइलियों ने मिस्रियों को समुद्र के तट पर मरे पड़े हुए देखा। आमीन। இவங்க சொல்றாங்க, ये बोल रहे हैं, எங்களை சாவடிக்கிறதுக்கு கொண்டு வந்தியான்னு கேட்டாங்க. क्या हमें मार डालने के लिए हमें लेके आए। ஆனா இவங்க என்ன யாரை பாக்குறாங்க, சாக அடிக்கணும் வந்தான் பாருங்க, जो फिरौन उनको मारने के लिए आया था वो लोग, அவங்களே கர்த்தர் சாகடிச்சத இவங்க பாக்குறாங்க. அத उन लोगों को परमेश्वर ने मार डाला, उसे इसराइलियों ने देखा। நான் சொல்றேன், இந்த கால வேளையில ये सुबह के समय உங்களை में எந்த பிரச்சனையை வந்து சாகடிக்கிற மாதிரி வருதா, कोई भी समस्या आपको मार डालने के जैसे आ रहा है क्या, அந்த பிரச்சனை அது செத்து போகும், वो समस्या मर जाएगा, அந்த போராட்டம் உங்களுக்கு முன்னால செத்து போகும், वो संघर्ष आपके सामने मर அந்த जाएगा, பிரச்சனை உங்களுக்கு முன்னால செத்து கிடக்கும். वो सारे मुसीबत आपके सामने मर जाएगा। கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, परमेश्वर के वचन पर आप विश्वास कीजिए। அப்படியே கழுத்துன அவன் சொல்றான், நான் செத்து போக கொண்டு வந்தீங்க எங்களை, क्या हमें मार डालने के लिए लेके आओ करके वो लोग पूछ रहे ஆனா हैं, கர்த்தர் கடலை பிளந்தாரு, लेकिन परमेश्वर लाल समुद्र को நடக்க दो भाग வச்சாரு, किए, वो अंदर से उसको पार किए, வெளியே கொண்டு வந்தாரு, बाहर लेके आए, எதிரிகளை கடலுக்குள்ள போனாங்க, शत्रु लोग वो समुद्र के अंदर आए, அப்படியே மூடி போட்டார். वो लोग ऐसे मर गए वहां पर डूब நான் गए। சொல்றேன், உங்க பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமையால மூடி போடுவார். आपकी सारे समस्याओं को भी अपने सामर्थ से वो உங்க मार போராட்டத்தை கர்த்தர் அப்படியே மூடி போடுவார். डालेंगे। आपके सारे संघर्षों को परमेश्वर अपने सामर्थ से मार डालेंगे। பயங்கரமான சூழ்நிலையிலே நம்மளை காப்பாத்துவார். भयंकर स्थिति से भी हमें बचाएंगे, ஏன்னா உங்களுக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். क्योंकि आपके लिए हमारे लिए क्रूस पर उन्होंने திருப்பி लहू திருப்பி बहाया சொல்றேன், है, சிலுவையில ரத்தம் சிந்தினார், क्रूस पर लहू बहाया है, பாடுபட்டாரு, हमारे लिए पीड़ा मरिचार। सहा है, हमारे लिए मरा है, உயிர் தெழுந்தார். फिर से जीवित उठे। ஒரு முறை एक बार அதோட முடிச்சிச்சு பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. மூணு ஒரு மனுஷன், மோசமான மனுஷனை, एक व्यक्ति जो बहुत ही बुरी स्थिति में, முடியாது, யாராலே முடியல, वो दुष्टात्मा से ग्रस्त था, கர்த்தர் அவனை சரி பண்ணாரு. उसको परमेश्वर ठीक किए। இன்னொன்னு, एक दूसरा, ஐஸ்வர்யவான் धनवान जो था ரட்சிக்கப்பட முடியாது, वो उद्धार नहीं पा सकता, ஆனா தேவனால எல்லாம் கூடுன்றாரு. लेकिन परमेश्वर से सब कुछ हो सकता அவரை है। நம்பி வந்தவங்களுக்கு நூறத்தனையே தருவேன்னு சொல்லிக்கிறார். जो उन पर भरोसा करके आते हैं उनको 100 गुना देंगे, எதெல்லாம் இழந்தாலும் திருப்பி தருவார். जो भी उन्होंने खोया है उसको फिर से देंगे। இப்ப திருப்பி சொல்றாரு, अब फिर से பேதுரு கிட்ட சொல்றாரு, पतरस से बोल रहे हैं, யோவான் 6:68ல, यूहन्ना 6 और 68 में எப்பா बोल रहे हैं, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட போறீங்களான்னு கேக்குறாரு. क्या तुम लोग मुझे छोड़ के जाने वाले हो। பேதுரு சொல்றாரு, पतरस बोल रहे हैं, யாரிடத்துல போவோம், हम कहाँ जा सकते हैं, ஜீவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் இருக்குது, जीवन का वचन आपके पास है, சொல்லுங்க வாயை திறந்து, आप बोलिए, யாரிடத்துல போவோம். हम और कहाँ जा सकते हैं। வாசிக்கிறேன் பாருங்க, 6 यूहन्ना 6 6:68. சீமோன் பேதுரு ஆ அவருக்கு பிரதித்திரமாக, ஆ ஆண்டவரே ஆ யாரிடத்தில் போவோம், ஆ. நித்திய ஜீவ வசனங்கள் ஆ. உம்மிடத்தில் உண்டு. ஆமென். என்ன இப்படிதான் शैमोन पतरस ने उसको उत्तर दिया, हे प्रभु हम किसके पास जाएं, अनंत जीवन की बातें तो तेरे पास हैं। आमेन। பாருங்க, யாரிடத்துல போவோம், हम किसके पास जाएं, நித்திய வார்த்தை உம்மிடத்துல உண்டே, अनंत जीवन की बातें तो तेरे पास है, சொல்லுங்க, நான் யாரிடத்துல போவேன், हम किसके पास जाएं, உங்ககிட்ட தான் வருவேன். हम तो आपके पास ही आएंगे। நித்திய வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது. अनंत जीवन की இந்த बातें உலகத்துல आपके पास। யாரையும் நான் நம்ப மாட்டேன், हम इस संसार में किसी पर भरोसा नहीं कर உங்களை सकते, தான், உங்க வார்த்தையை தான் நம்புவேன். सिर्फ आप पर, आपके वचनों पर இந்த भरोसा करें। ஸ்டேஜுக்கு நீங்க வந்துடணும். ऐसी स्थिति में आप आना है। அடுத்தது அதான் சங்கீதக்காரன் சொல்றான், संगीत 73:25ல, भजन संगीता 73:25 73 அவனும் அதே மாதிரி சொல்றான் பாருங்க. நான் திருப்பி சொல்றேன்,
காலையில் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் நான். जो परमेश्वर मेरे से सुबह बोले वही मैं बोल रहा हूँ. நான் ஜெபத்துல என்ன உட்கார்ந்து கேட்கும்போது இதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. मैं प्रार्थना में पूछने के समय परमेश्वर मेरे से बोले 73:25 73 में 25 பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. भजन संगीता 73:25 स्वर्ग में मेरा और कौन है, तेरे संग रहते हुए मैं पृथ्वी पर और कुछ नहीं चाहता. आमीन. பாருங்க கடைசியில் என்ன சொல்றாரு, आखिर में क्या बोल रहे हैं? சங்கீதக்காரன் சொல்றான், वो संगीतकार बोल रहे हैं பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, स्वर्ग में मेरा और कौन है, பூலோகத்துல உம்மை தவிர வேற விருப்பம் எனக்கு இல்ல. इस पृथ्वी में तेरे अलावा मेरे लिए कोई भी नहीं. அப்படினா என்ன சொல்றாரு? क्या बोल रहा है ये? நான் அவரை தான் நம்பி இருப்பேன். मैं सिर्फ उनके भरोसे में हूँ. சொல்லுங்க கர்த்தரை நான் நம்பி இருப்பேன். मैं परमेश्वर पर ही भरोसा கர்த்தரை करता हूँ. நம்புங்க. मैं परमेश्वर கர்த்தரை पर நம்புங்க. आप परमेश्वर पर भरोसा कीजिए. இன்னொரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்ன வார்த்தைனா, और एक वचन, இவ்வளவு பேசுறீங்கல்ல, आप கடவுள் நம்பினா என்ன தருவாரு? परमेश्वर पर भरोसा करने से परमेश्वर हमें क्या देंगे? உபாகம் 7ஆம் அதிகாரம். व्यवस्था विवरण. உபாகம் 7ஆம் அதிகாரம். व्यवस्था विवरण 7वां अध्याय. உபாகம் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் வாசிக்கிறேன். 16 14 15 7ஆம் அதிகாரம். சகல ஜனங்களையும் பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணினாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உணவிட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியன் கொடிய ரோகங்களில் ஒன்று முன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். 14 और 15 पढ़ेंगे. तू सब देशों के लोगों से अधिक धन्य होगा, तेरे बीच में ना पुरुष ना स्त्री निर्वंश होगी, और तेरे पशुओं में भी ऐसा कोई ना होगा. और यहोवा तुझसे सब प्रकार के रोग दूर करेगा, और मिस्र की बुरी बुरी व्याधियां जिन्हें तू जानता है उनमें से किसी को भी तुझ पर लगने ना देगा. ये सब तेरे बैरियों ही को होगा. आमीन. தேவனால் எல்லாம் கூடுங்க. परमेश्वर से सब कुछ संभव है. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவரு. हर एक मनुष्य को அவரை நீங்க நம்பும் பொழுது आप जब उन पर विश्वास करेंगे, சொல்றார் சகல ஜனங்களையும் பார்க்கிலும், सारे लोगों से भी, சகல ஜனங்களையும் பார்க்கிலும் सारे लोगों से பிரிட்டோனி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். तू आशीषित होगा. சகல ஜனங்களையும் பார்க்கிலும் सारे देश के लोगों இந்த से भी கும்மிடிப்பூடி ஏப்டி சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ये गुमड़ी एएफटी कलीसिया आशीषित होगा. சகல ஜனங்களையும் பார்க்கிலும் सारे देश के लोगों से இந்த भी ஏப்டி சபையில் நடக்கிற ஜனங்கள் வருகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். एएफटी कलीसिया में जो भी लोग आते हैं वो आशीषित पाएंगे. आमीन. சகல ஜனங்களையும் பார்க்கிலும் सारे देश के लोगों से भी अधिक, எல்லாத்த காட்டிலும் நம்ம டாப்பா இருப்போமா? उनसे भी अधिक हम उत्तम रहेंगे. உங்களுக்குள்ள மிருக ஜீவனுக்குள்ள ஆணிலாலும் பெண்ணிலாலும் மலடு இருப்பதில்லை. आपके बीच में पुरुष में हो या स्त्री में कोई निर्वंश नहीं रहेगा. வளர்ச்சி இல்லாத இருக்காது. बिना बढ़ोतरी के कोई नहीं रहेगा. உங்களை எதை செய்தாலும் நீங்க வளர்ச்சி அடைவீங்க. आप जो कुछ भी करने से आप फलवंत बनेंगे. எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, कोई कारोबार करने से, வேலை செய்தாலும் சரி, कोई काम करने से, எந்த காரியம் செஞ்சாலும் சரி, कोई भी कार्य ஒரு करने ஊழியம் से, செய்தாலும் சரி, या सेवकाई करने எதை से, செஞ்சாலும் சரி, कुछ भी करने से உங்களை வளர்ச்சி அடைவீங்க. आप बढ़ोतरी पाएंगे. உங்களுக்கு மலட்டு தன்மை இருக்காது. आप में निर्वंश कोई नहीं रहेगा. எல்லா மலட்டு தன்மையும் இயேசுவின் நாமத்தினால அழித்து போடுகிறேன். सारे निर्वंश का स्थिति चले जाए यीशु के नाम से. வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் மலட்டு தன்மை வளர்ச்சி இல்லாத இருக்குதோ எல்லா வளர்ச்சிகளும் வளர்ச்சி இல்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளை எடுக்கிறேன். जीवन में कोई भी कार्य में निर्वंश रहने से भी यीशु के नाम से वो चले जाए. ரிசீவ் பண்ணி ஆமென் சொல்லுங்க. आप आमेन बोलिए. தெய்வம் பேசுறத கேளுங்க, விசுவாசிங்க. परमेश्वर जो आपसे बोल रहे हैं वो सुनिए. आप நேரா இயேசு வந்து நேரா நின்னு பேச மாட்டார், என் மூலமா தான் பேசுவார். यीशु मसीह सीधा आके यहाँ खड़े होके बात नहीं करेंगे, वो मेरे கோட்டை द्वारा ही விட்டுறாதீங்க. करेंगे. आप छोड़ नहीं देना है. ஆமென். आमेन. இயேசு வந்து நின்னு பேசுறாரு, மனுஷன் சொல்லிட்டு போய் நேக்கறாங்க. यीशु मसीह आके वहाँ उस समय बात किए, वो मनुष्य करके वो लोग चले गए. ஒண்ணே பெற்றுக்கொள்ள முடியல யூதர்கள். वो कुछ भी प्राप्त नहीं कर पाए. சொல்ற சகல ஜனங்களை பார்க்கலாம். वो ये बोल रहे हैं कि सारे देश के लोगों से அப்படினா எங்க சபை நல்லா இருக்கும். हमारा நான் போற சபையில நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். मैं जहां भी जाऊंगा आशीषित पाऊंगा. மலட்டு தன்மை இருக்காது. कोई निर्वंश नहीं रहेगा. எல்லா நோயும் இல்லாத இருப்பேன் நான். सारे रोग को दूर करेंगे இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम ஏஎஃப்டி से சபைக்கு வருகிற மக்கள் ये एएफटी कलीसिया में जो भी आ रहे हैं எல்லா நோய்களிலிருந்து விடுதலை ஆவார்களாக. सारे रोगों से छुटकारा இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से. ஆமென். आमीन.
இதெல்லாம் நம்புங்க, விசுவாசிங்க. विश्वास कीजिए। சும்மா டாக்டர் கிட்ட போய் அதை ஊச்ச போட்டு சும்மா அதுக்கே செலவு பண்ணுகாதீங்க. डॉक्टर के पास जाके सुई डालते ऐसे खर्च करके नहीं रहना है। டாக்டர் ஊரா இருக்கு, डॉक्टर तो संसार के लोगों நமக்கு के இல்ல लिए है, डॉक्टर। हमारे लिए डॉक्टर नहीं है। எதுக்கு அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தார், எதுக்கு பாடுபட்டார், எதுக்கு மரிச்சார், எதுக்கு உயிர் தெழுந்தார், எதுக்கு கிழிச்சீங்க தன்னை? किस लिए फिर यीशु मसीह क्रूस पर मारे गए? हमारे लिए पीड़ा से, हमारे लिए लहू बहाए। விசுவாசிங்க எல்லாம் மாறும். अब विश्वास करने से सब कुछ बदलेगा। சகல நோய்களையும் सारे रोग உன்னை விட்டு விலக்குவேன். आपसे दूर होगा। ஆமென், आमेन, ஹalleluya. हालेलुया। திருப்பி சொல்றேன், திரும்பவும் முடி வளரும். फिर से बाल उगेगा। நியாயாதிபதிகள் புத்தகம் 16:22 சொல்லுது, न्यायों का किताब 14 में அந்த சிம்சோனுக்கு தலையில மொட்டை அடிச்சிட்டாங்க, सिमसोन को उसका बाल निकाल दिया गया, ஆனா திரும்பவும் முடி வளர்ந்ததாம். फिर से बाल उगने लगा। நான் சொல்றேன், அது வந்து பெரிய வளர்ச்சி கூட சொல்லலாம். उसको बढ़ोतरी के எல்லாம் இழந்து போனாலும் திரும்பி எல்லாம் வரப்போகுது நிறைய. अगर आप सब कुछ अगर आपका खोने से भी ஒரு வேலை எதுவும் நடக்கலையா, अगर आपके जीवन में आप स्तंभित हो, உங்க தலைமுடி கூட நல்லா வளரும். आपके இயேசுவின் बाल நாமத்தில் भी अच्छा उगने लगेगा। சொல்லுங்க, தலைமுடி நல்லா வளரும், आपका बाल अच्छा उगने लगेगा। தலைமுடி நல்லா இருக்கும். आपका बाल अच्छा रहेगा। எதெல்லாம் வளர்ச்சி இல்லாததெல்லாம் வளர்ச்சி அடையும், जो भी आप திரும்ப வளரும். जिसमें भी कमी है सब में आप बढ़ोतरी पाएंगे। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से ऐसा कोई काम नहीं है जो वो नहीं कर सकते। எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். हर एक मनुष्य को प्रकाशित करने का सच्चा ज्योति है वो। யாரெல்லாம் அதை விசுவாசி அதை அப்படியே பெற்றுக்கொள்வீங்க. जो कोई भी इस पर विश्वास करेंगे वो प्राप्त करेंगे। ஆமென், आमेन। ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करेंगे। இந்த பைபிள்ல வாசிச்சீங்கன்னா அது அப்படியே எனக்கு நடக்கணும்னு விசுவாசிங்க. இது ஏட்டு சொரக்கா கிடையாது, ये सिर्फ लिखा हुआ नहीं है, இது ஏட்டு சொரக்கா கிடையாது, सिर्फ लिखा हुआ नहीं है, இது ரியல் சொரக்கா. ये सच्ची में होने वाला है। ஆமென். आमेन। இது வந்து வெறும் காகிதத்தில் இருக்கிற அந்த காய்கறி கிடையாது, सिर्फ यहाँ पर लिखा हुआ एक शब्द के जैसा नहीं है, ரியல் காய்கறி. ये सच्ची में होने वाला है। ஆமென். आमेन। எத்தனை பேர் ஆமென்றீங்க? कितने लोग आमेन बोल रहे हैं? பேசப்பட்ட வார்த்தையெல்லாம் ஆழமா நம்புங்க, திருப்பி போய் கேளுங்க. जो भी यहाँ पर बताया गया है वो गहराई से विश्वास कीजिए, फिर से सुनिए उसको। எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி हर அவர். एक मनुष्य को प्रकाशित करने का सच्चा தேவனால் ज्योति है। கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. परमेश्वर से ऐसा कोई भी काम नहीं है जो वो नहीं कर அந்த सकता। கிராமமே அவனை ஒண்ணும் பண்ண முடியாத போச்சு. वो गांव उसको वश में नहीं कर पाया। இயேசு போய் அங்க சரி பண்ணார். यीशु मसीह जाके उसको अपने वश में किए। ஆமா, ரட்சிக்கப்பட முடியாத போயிட்டான் वो उधार नहीं, பணக்காரன். वो एक धनवान वो उधार नहीं पा सका। ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. लेकिन परमेश्वर से ऐसा कोई काम नहीं है जो वो नहीं कर सकता। ஆண்டவரே உம்மை பின்பற்றணும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? हम आपके पीछे आ रहे हैं, हमें अनुसरण कर रहे हैं, அவர் हमें क्या தெரு मिलेगा? அவர் தெருவுல விட மாட்டார் உங்களை, वो आपको सड़क में बीच सड़क में नहीं உங்களை ரோட்ல छोड़ेंगे। விட்டுட்டு போக மாட்டாரு. वो सड़क में छोड़ के नहीं जाएंगे। உங்களுக்கு பெரிய அளவில் ஆசீர்வதிப்பார். आपको बहुत ही बहुतायत में आशीषित करेंगे। வீடு வாசல்கள் உங்களுக்கு உண்டாகும். आपको घर बार होगा, வீடு வாசலை கட்டுவீர்கள். आप घर बनाएंगे। இயேசுவின் நாமத்தில் எல்லா வாகன வசதிகள் உங்களுக்கு உண்டாகும். यीशु मसीह के नाम से आप गाड़ी தங்க खरीदोगे। வெள்ளி பொண்ணு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வரும். सोना चांदी यीशु के नाम से आपको मिलेगा। ஆமா, அவர் விட்டதை எல்லாமே நூறத்தனையே தருவார். जो कुछ भी आपने खोया है उस 100 गुना अधिक मिलेगा। பயங்கரமான சூழ்நிலையில கூட உங்களை தப்புவிப்பார். भयंकर स्थिति से भी आपको छुड़ाएंगे। ஆமென். आमेन। சகல ஜனங்களை பார்க்க நல்லா இருப்பேன். सारे देश के लोगों से भी சொல்லுங்க, आप उत्तम रहेंगे। கையெழுத்து சகல ஜனங்களை பார்க்கலாம், आप சகல ஜனங்களை பார்க்கலாம். सारे देश के लोगों से भी நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். मैं आशीषित रहूंगा। கர்த்தர் சொன்னாரு, परमेश्वर ने बोला है, அதை நான் நம்புறேன், परमेश्वर ने बोला है, मैं उस पर विश्वास விசுவாசிக்கிறேன். करता हूं। என் வாழ்க்கையில மலடு இருப்பதில்லை, मेरे நான் जीवन में வளர்ச்சி அடையாம இருக்க மாட்டேன், எல்லாவற்றையும் வளர்ச்சி அடைவேன். मेरे जीवन में कोई बांझपन नहीं रहेगा। मैं सभी में बढ़ोतरी पाऊंगा। आमेन। கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. अभी கரங்களை உயர்த்தி हाथ கர்த்தருக்கு उठाकर ஸ்தோத்திரம். उनकी स्तुति करेंगे। எல்லாம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். हाथ उठाकर எல்லாம் परमेश्वर ஹalleluya. की ஆண்டவர் स्तुति करेंगे। பேசுனதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் பேசுனதுக்காக நன்றி சொல்லுங்க. परमेश्वर ने जो बताया है, बात நான் किया है, சொல்றேன், उसके கர்த்தர் लिए உங்ககிட்ட धन्यवाद। பேசி இருக்கிறாரு. परमेश्वर ने आपसे बात பேசலன்னு किया है। சொல்லல, பேசி இருக்காரு உங்க கூட. परमेश्वर ने आपसे बात किया Hallelujah. है। आप Oh, धन्यवाद glory, कीजिए। glory, 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 glory. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit.
ஆவியானவரே இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே 100 தனை பலனை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மனதை டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்பன் ஆவி எடுத்து போடுங்க ஆண்டவரே. सारे दिमाग को परेशान करने वाले सारे शैतान को आप हटाइए. விசுவாசிக்க முடியாத காரியத்தை கொண்டு வருகிற எல்லாம் அவிசுவாச ஆவி எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. हम विश्वास नहीं कर पा रहे हैं, ऐसा कुछ शैतान लेके आ रहा है, उसको भगाइए यीशु के नाम से. எல்லாம் தேவனால் கூடும், सब कुछ परमेश्वर से होगा. எனக்கு எல்லாம் கூடும், मेरे लिए सब कुछ परमेश्वर के द्वारा என்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். मुझे परमेश्वर प्रकाशित करेंगे. ஹalleluya. हालेलुया. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட சத்திய வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பலிக்கட்டும் ஆண்டவரே. जो भी सत्य वचन सुने हैं सभी के जीवन में पूरा होए. ஒவ்வொரு குடும்பத்திலே பலிக்கட்டும், एक एक परिवार में भी पूरा होए. சபையில பலிக்கட்டும், कलीसिया में पूरा होए. ஊழியத்துல பலிக்கட்டும், सेवकाई में पूरा होए. வேலையில பலிக்கட்டும், काम में पूरा हो. வியாபாரத்துல பலிக்கட்டும், व्यापार में पूरा हो. எல்லா தனிப்பட்ட வாழ்க்கையில பலிக்கட்டும். सारे व्यक्तिगत जीवन में पूरा हो. ஓ இந்த ஆன்லைன்ல பாக்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையில பலிக்கட்டும் இயேசுவின் ऑनलाइन நாமத்தினாலே. में जो भी देख रहे हैं उनके जीवन में भी ये पूरा वचन पूरा हो. நன்றி ஆண்டவரே. थैंक यू लॉर्ड. எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம் सारे स्तुति और आदर प्रणाम आपको देते हैं இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. यीशु मसीह के नाम से. ஆமென். आमीन.